started. So one and all, once again, we welcome you all friends for this lovely session, product session by our Sahayaraj Fernando. ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து லூகியோடைய சிச்சுவேஷன்ல இது வரைக்கும் எல்லாம் மோட்டிவேஷன் ஆர் மற்ற விஷயங்களை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். பட் இந்த வாட்டி என்னன்னா ப்ராடக்ட் ஸ்பெஷலைசேஷன், ஏன்னா அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா கஸ்டமரையும் நம்மளே கனெக்ட் பண்றது அந்த ப்ராடக்ட். ஸோ அதுல ஸ்பெஷலிஸ்டா ஒரு விஷயங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் we have been searching for the right person and the ultimate person. So அந்த நோக்கத்துல we have got Mr. Sahayaraj Fernando. So on behalf of Lugi Chennai chapter, sir, I welcome you personally and I welcome all the participants for your time for being here for this great session. So anyway, to officially welcome him, I would like to welcome our EC member Mrs. Nateshwari to give an introduction of today's speaker, Mr. Vareyar Nisha. Madam, நான் உங்களை அன்மிட் பண்ணிக்கிறேன். Mr. Sahayaraj Fernando. மேடம், நீங்க இப்ப இது பண்ணிக்கலாம், அன்மிட் பண்ணிக்கலாம் மேடம். இல்ல மேடம் வரல, நீங்க அன்மிட் பண்ணிக்கோங்க. எஸ் மேடம், யூ கேன் கோ ஹெட் மேடம். மேடம் வரல 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 மேடம் வரல மேடம் வரல. நீங்க தருணா, நீங்க ஓகே இப்ப பேசலாம். அனைவருக்கும் என் அன்பு கலந்த மாலை வணக்கம். இப்பொழுது எனது கடமை இன்றைய நமது முக்கிய பேச்சாளர் மதிப்பிற்குரிய திரு சகாயராஜ் பெர்னாண்டோ அவர்களை இந்த அவைக்கு அறிமுகப்படுத்துதல் ஆகும். எனக்கு அளித்த இந்த மிகச்சிறந்த வாய்ப்பிற்கு முக்கிய தலைவர், செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. 15/6/82 ஏஜென்சி எடுத்தாங்க. 38 முடிஞ்சு இது 39 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. 1988ல இருந்து சிஎம் கிளப் மெம்பரா இருக்காங்க. 92ல இருந்து எம்டி, அதாவது 29 வருஷம் எம்டிஆர்டி மெம்பர், 4 முறை கார்பரேட் மெம்பர், 4 முறை சிஓடி மெம்பர் மற்றும் கேலக்சி மெம்பர். பிளாட்டினம் பிரிகேட்ஸ் சிஎல்ஏல 30 ஏஜென்ட்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாரோட சூப்பர்வைஸ் ஏஜெண்டா மேடம் கூட இருக்காங்க. அவங்களும் 6 தடவை எம்டிஆர்டி பண்ணிருக்காங்க. ஆல்சோ கேலக்சி கிளப் மெம்பர். லாஸ்ட் இயர் 4 crore 16 lakhs கொடுத்து சவுத் ஜோன்ல நம்பர் 1 இருக்காங்க. மேடம் 4 கோடியே 3 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்களும் ஆல்சோ சவுத் ஜோன்ல நம்பர் 1 இருக்காங்க. சோ நிறைய இடத்துல ட்ரைனிங் எடுக்கிறது, தனக்கு தெரிஞ்ச நாலேஜ எல்லா ஏஜென்ட்ஸ்க்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மத்தவங்க எல்லாம் பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ வாங்கிட்டு போவாங்க. ஆனா இவர் பிளைட்டுக்கு கூட எந்த அமௌண்ட்டும் வாங்கினது கிடையாது. அதாவது போறதுக்கோ வர்றதுக்கோ டிராவல் அலவன்ஸ் எதுவுமே யாருக்கிட்டையும் மீட்டிங்காக வாங்குறது இல்ல. ரூம்ல ஸ்டே பண்ணி எடுக்கிற சூழ்நிலை வந்தா கூட அங்க கூட ரூம் ரெண்ட் இவரே பே பண்ணிக்குவாரே ஒழிய அங்க இருக்கவங்ககிட்ட வாங்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, போற இடத்துல கிஃப்ட் அவங்க குடுக்கறதுக்கு பதிலா இவரு அந்த நிறுவனங்களுக்கோ குழுக்கோ குடுத்துட்டு வந்திருப்பாரு. பேசி முடிச்சுட்டு அவங்களோட வெல்ஃபேருக்காக இவர் குடுத்துட்டு வர இதயமும் நல்ல எண்ணமும் இருக்குது பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு பேண்ட்வித் இது இருக்கு. இல்ல உங்களுக்கு அது நடேஸ்வரி மேடம். ஓகே, ஏஜென்ட்ஸ் ஆன நம்மளையே ஃபர்ஸ்ட் ஜீவன் ஆனந்த் எடுப்பாங்க சார். எடுத்து முடிச்சோனையும் இந்த பிளான் வெரி பெஸ்ட் அப்படின்னு நம்ம வாயால நம்மள சொல்ல வைப்பாங்க. அடுத்த half an hourல அவர் ஜீவன் லாப் எடுத்து இதை விட இது பெஸ்ட் அப்படின்னு நம்மளே ப்ரூவ் பண்ண வைப்பாரு. அடுத்த half an hourல இது 2 விட ஜீவன் உமாங்க எவ்வளவு பெஸ்ட்னு சொல்ல வைப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் சொல்ல வைக்கிறது பெரிய விஷயம். இது அவர் பல தடவை என்ன சொல்ல வச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ உங்களை வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் சார். 500 பேர் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கோம். வெல்கம் சார், ஹார்ட்டி வெல்கம். Thank you so much. Thank you so much, madam. Thank you, madam. Thank you so much for your great introduction, Nadeshwari madam. Hats off to you. இப்ப அவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, கற்றது மட்டும் தனது கடமை இல்லாமல் கற்பிப்பதிலும் தனது கடமை என்ற ஒரு அழகான குரலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான விஷயத்துக்கு நீங்க மெருகேற்றிருக்கீங்க. Hats off to you, sir. Great, sir. Thank you, sir. Thank you. Thank you. ஸோ இது வந்து உண்மையில நம்ம ஏஜென்ட் ஃபெர்டர்னிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உங்க மனசுல ஆழமா பதிச்சதுனால தான் அந்த கற்பித்தல் அப்படிங்கிற ஒரு கலையை நீங்க அழகா கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் லூகி சென்னை சாப்டரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்ககிட்ட இந்த டயஸை ஒப்படைக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ப்ளீஸ் சார். மைக்கி சார், சரவணன் சார் பேசுறேன். இல்ல கடைசியா பேசுகிறேன் சார், முடிச்சு. தேங்க்யூ சரவணன். சார், ஓவர் டு யூ சார். ப்ளீஸ் சார். தலை கீழாக புதைத்தாலும்
தன்னை தலை கீழாக புதைத்தாலும் மண்ணை பிளந்து பின்னோக்கி வருவது விதையின் வெற்றி. மக்கிய கரி தன்னை பிறர் போற்றும் வைரமாக்குவது நிலத்தின் வெற்றி. பள்ளம் மேடு சமமாக்குவது கரை புரண்டோடும் ஆற்றின் வெற்றி. முள் கொண்ட பாதையினை தன் மென் உடல் கொண்டு கடப்பது நத்தையின் வெற்றி. எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் காட்டாற்று வெள்ளமாய் அதை உடைத்தெறிந்து சாதனை வீரனாய் சரித்திர புருஷனாய் எம்பிஆர்டியாக சிஓடியாக டிஓடியாக கார்பரேட் மெம்பராக வலமுற துடித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உனக்கு என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். பிறக்கின்ற குழந்தைக்கு தாலாட்டு தேவை. பிறக்கின்ற குழந்தைக்கு தாலாட்டு தேவை. இறக்கின்ற மனிதனுக்கு நீராட்டு தேவை. இடையிலே வாழுகின்ற மனிதனுக்கு நிச்சயம் பாராட்டு தேவை. மண்ணில் பிறந்த மனிதன் செயற்கரிய செயல்கள் செய்திடும் போது நிச்சயம் அவனை பாராட்டத்தான் செய்யணும். அதிலும் குறிப்பாக ஆயுள் காப்பீட்டு கழக முகவனை நிச்சயம் பாராட்டணும். ஆனால் பாராட்டு என்பது எளிதான வேலையா? யோசித்து பார்ப்போம். ஒரு மணமேடையில மணமக்களை வாழ்த்துவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். மணமகன் ஒரு தமிழ் புலவர். அவரை வாழ்த்தும் போது சொன்னேன், ஒரு குடும்பம் சிறந்த குடும்பமாய் இருக்கணும்னா கணவன் வாழ்க்கை பூரா மனைவியை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் சொன்னேன். மணமகன் தமிழ் புலவர் அல்லவா? அதிகாலையில் எழுந்தவுடன் மனைவியை பார்த்து, கண்ணே, மணியே, முத்தே, தமிழ் பெண்ணே, உனக்காக நான் வானத்தை வில்லா வளைச்சிருவேன், மணல கயிறா திருச்சிருவேன்னு சொல்லியிருக்கான். உடனே மனைவி சொல்லியிருக்கா, யோ அதெல்லாம் பிறகு இருக்கட்டும், முதல்ல வாளில 2 சேலை வச்சிருக்கேன், அதை துவைச்சி திருச்சி முதல்ல காய போடணும், அதுக்கப்புறம் வானத்தை வில்லா வளைக்கிறத பற்றி பார்ப்போம்னா. அதோட வாழ்க்கையில பாராட்டுறதை விட்டான். பாராட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, கஷ்டமான வேலை. ஆனால் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களை எல்லாம் பாராட்டுவதற்காக முத்துக்குடி துறைமுகமா அந்த திருமந்திர நகர் தூத்துக்குடியில் இருந்து CLA சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் பிளாட்டினம் ப்ரீகேட் மெம்பர் சகாயராஜ் பெர்னாண்டோ உங்களோடு இணைந்து இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். அன்று இந்த நாம் மணமக்களையும் வாழ்த்துவதை போல நான் முக சமுதாயத்தை வாழ்த்துறேன். ஏன்னா அன்று ஆயுள் காப்பீட்டு கழகம் ஒரு மரண சீட்டு வழங்கும் நிறுவனம் என்ற எண்ணத்தை எல்லா தரப்பு மக்களிடமிருந்து மாற்றி அது சேமிப்பு நிறுவனம், குடும்பத்திற்கு பாதுகாப்பானது, ஒளிவிளக்காக திகழ்வது என்று வீடு வீடாக சென்று விளங்க வைத்தவன் ஆயுள் காப்பீட்டு கழக முகவர். பட்டணம் முதல் கிராமம் வரை, படித்தவர் முதல் பாமரர் வரை அத்தனை ஜாதி, மதம், மொழி, இன உணர்வுக்கு அப்பாற்பட்டு அத்தனை இந்திய குடிமகனையும் ஒரே கூட்டு குடும்பமாக ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் இணைக்கின்றவன் ஆயுள் காப்பீட்டு கழக முகவன். பாலுக்கு சீனி இல்லையே என்று பாடுகின்ற பணக்காரரையும் அன்றாடம் காய்ச்சி குடிக்கின்ற கூழுக்கு உப்பில்லையே என்று இயங்குகின்ற ஏழை பாட்டாளி வர்க்கத்தையும் ஒரே குடும்பமாக ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் இணைக்கின்றவன் ஆயுள் காப்பீட்டு கழக முகவன். ஒரு ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் பணக்கார தலைவன் இணைந்து இறந்து விட்டார். அக்குடும்பம் பெறும் காப்பீடு தொகையில் அன்றாடம் கைவண்டி எடுக்கின்றானே ஏழை தொழிலாளி, அவனுடைய முதல் அடக்கம். அதே போல்
ஒரு ஏழை குடியானவன் இறந்து விட்டால் அக்குடும்பம் வரும் காப்பீடு தொகையில் அந்த பணக்காரனுடைய முதலும் அடக்கம். இப்படி உண்மையான சோசியலிசத்தை இந்திய திருநாட்டில் உருவாக்கி கொண்டிருப்பவன் ஆயுள் காப்பீட்டு கழக முகவன். நாமெல்லாம் வேலை தேடி வந்தோம். நாம் உழைத்த உழைப்பின் காரணமாக, மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்த காரணத்தினால், ஒரு கிளையில் வணிகம் குவிந்த காரணத்தினால் ஒரு கிளை மற்றொரு கிளையாக உருவெடுத்தது. மற்றொரு கிளை உருவான காரணத்தினால் அங்கே அலுவலர்கள், வளர்ச்சி அதிகாரிகள், மேலாளர்கள், கணக்கர்கள், பொறியாளர்கள், இப்படி எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வேலை தேடி வந்தோம். ஆனால் இன்று இந்திய திருநாட்டின் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைத்துக் கொண்டிருப்பவன் ஆயுள் காப்பீட்டு கழகம். ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் சார்பாக பல 5 ஆண்டு திட்டங்களுக்கு எத்தனையோ லட்சம் கோடிகள் ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் சார்பாக அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் முகவராக பணியாற்றி கொண்டிருக்கிற உங்களை எல்லாம் நான் வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். ஒருமுறை TN சேஷன் அவர்கள், இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி TN சேஷன் அவர்கள் மதுரையில ஜோனல் கிளப் மெம்பர் கன்வென்ஷன்ல தலைமை வாங்கி உரையாற்றுகிறார். அந்த உரையாற்றும் போது அதுல இருந்தது யாருன்னு கேட்டா டிவிஷனல் மேனேஜர், இன்றைக்கு இருக்கிற நம்முடைய RM ரீஜனல் மேனேஜர் மிஸ்டர் சக்கரபாணி அவர்கள். அங்க RM அவர் வந்து SGM. அந்த மேடையில் அவர் பேசும்போது சொல்றார், TN சேஷன், நான் ஜீவனானந்த பாலிசி எடுத்திருக்கேன். என்னிடம் ஒரு நண்பர் முகவர் நம்பர் வந்து என்கிட்ட பாலிசி கேட்டார். நான் அவர்கிட்ட அந்த எல்லாம் பேசி முடிச்சாரு. ஓகே, அவரு ப்ரொபோசல் ஃபார்மை காட்டி 4 இடத்துல டிக் பண்ணி எனக்கு தந்தார். இதுல கையெழுத்து போடுங்க சார்ன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியும், அந்த ப்ரொபோசல் ஃபார்மை தான் நான் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சேஷன் அவர்கள். அவரு சொல்லியிருக்காரு, சேஷன் மீண்டும் சொல்லியிருக்காரு, எப்பா நான் ஒழுங்கா பேப்பரை படிச்சுதான் கையெழுத்து இது வரைக்கும் போட்டிருக்கேன். அதனாலதான் இனிய இந்தியாவுல எல்லா துறையிலையும் 26 முறை என்ன மாற்றி இருக்காங்க. நான் ஒழுங்கா படிச்சு கையெழுத்து போட்டதுக்காக 26 துறைக்கு மாற்றப்பட்டிருக்கேன். அதனால பேப்பரை கொடு, நான் பார்த்துட்டு கையெழுத்து போட்டு தாரேன், எழுதிட்டு பேசிட்டு பார்த்துட்டு கொடுக்குறேன். அதுக்கு அந்த ஏஜென்ட் சொன்னாராம், சார் அதுல என்ன சார் எழுதியிருக்கு, நீங்க செத்தா உங்க குடும்பத்துக்கு பணம் கொடுக்கும், அதைத்தானே சார் எழுதியிருக்கு, இதுல என்ன சார் படிக்க வேண்டியது இருக்குன்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாரு, நான் எதையுமே படிக்காம உடனே ப்ரொபோசல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். என் லைஃப்லயே நான் படிக்காம கையெழுத்து போட்ட ஒரே ஃபார்ம் ப்ரொபோசல் ஃபார்ம் LIC ஃபார்ம் தான் சொன்னாராம். அதனால இன்றைக்கு LIC மேல மக்கள் மதிக்கு அதிகமான மரியாதை இருக்கு. முகவரும் இன்றைக்கு நல்ல ஸ்டேட்டஸ கூட்டியிருக்காங்க, நல்ல நாலேஜபிளா இருக்கிறாங்க. நம்மளும் முன்னால மாதிரி இல்ல, நாலேஜ கூட்டணுங்கிறதுக்காக நிறைய ஜூம் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு சிறிய கதை, பாலூன் ஸ்வோலோ அப்படின்னு ஒரு சிறிய பறவை, பாலூன் ஸ்வோலோ அப்படின்னு ஒரு சிறிய பறவை, அது தன்னுடைய உணவுக்காக கலிபோர்னியாவில இருந்து அர்ஜென்டினாவுக்கு பறந்து போகுமா. போறதுக்கு 4300 கிலோமீட்டர் போறதுக்கு, திருப்பி வர்றதுக்கு 4300 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 8600 கிலோமீட்டர் அது பறந்து சென்று திருப்பி வருது. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவர் பறந்து போற இடம் ஃபுல்லா கடல், அதுல எந்த மரங்களும் கிடையாது, எந்த கட்டிடங்களும் கிடையாது. அப்ப இது பறந்து போகும்போது அதனுடைய இறக்கைகள் வலிக்குமா, சற்று ஓய்வெடுக்கணும்னு நினைக்குமா, வயிறும் பசிக்குமா. அதனால தன்னுடைய அலகுல ஒரு குச்சை வச்சுக்கிட்டு பறந்து போகுமா. தன் அலகுல குச்சை வச்சு பறந்து போகும்போது அதன் இறக்கைகள் வலிக்கும் போது கடலுக்கு கீழே இறங்கி அந்த குச்சை போட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நிக்குமா. அப்படி இருக்கிற சமயத்துல சற்று தூக்கமும் போட்டுக்கிறோமா, வயிறு பசிக்கும் அதுல மிதந்து வர்ற மீனையும் கொத்தி சாப்பிடுமா, திருப்பி அங்க இருந்து பறந்து போகும், திருப்பி வரும். அதாவது ஒரு சிறிய பறவை ஒரு அலகையில ஒரே ஒரு குச்சை வச்சுக்கிட்டு 8600 கிலோமீட்டர் சென்று வந்து ஒரு சாதனை படைக்க முடியும் என்றால், ஒவ்வொரு நாளும்
அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 27 ப்ராடக்ட் இருக்கு, 27 குச்சி இருக்கு. ஒரு குச்சிக்கே இவ்வளவு சாதனை பண்ண முடியும் அப்படின்னா 27 குச்சி வச்சிருக்கிற நம்ம எவ்வளவு பெரிய சாதனை பண்ண முடியும்? அதை சாதிப்பதற்காகத்தான் நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கோம். அந்த 27 குச்சிய மாதிரி ப்ராடக்ட பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் என்னன்னு கேட்டா, நான் சாதிப்பனா, எம்டிஆர்டி ஆவனா, சிஓடி ஆவனா, டிஓடி ஆவனா அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னால முடியுமா? நான் சொன்ன இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் சாதனையாளர் தான், சரித்திர புருஷர்கள் தான். நம்மகிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா அதை புரிந்து கொள்வது இல்லை. என்னன்னு கேட்டா, நான் சில மீட்டிங்ல பேசும்போது கேட்பேன், நீங்க 1000 பேர் கூட 1,00,000 பேர் கூட போராடி ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்களா? ஸ்கூலு, காலேஜஸ், விளையாட்டுத்துறையில எல்லாம் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க இல்ல. நான் சொன்ன நான் பல லட்சம் பேர் போராடி ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க இல்ல. அப்ப நான் சொல்லுவேன், நீங்களும் வந்திருக்கீங்க, பல லட்சம் பேரோட போராடி ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. என்ன, ஒரு தந்தை கிட்ட இருந்து புறப்படுற ஸ்பெர்ம் பிந்து, அதுல 3,80,000 4,80,000 திசுக்கள், உயிர் அணுக்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு திசுவும் நான் முந்தி நீ முந்தி தாயுடைய கருவறை அடைவதற்காக செல்தான். அதுல ஒரு திசுதான் தாயுடைய கருவறை அடைதான். அதுதான் நீங்களும் நானும். அங்கே நாம் தோற்றிருந்தால் அங்கே பிறந்திருப்பது நம்மளுடைய அண்ணன் அல்லது அக்கால். அப்ப இந்த உலகத்தை முத்தமிடணும்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் போராடிதான் சார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். நம்ம போராடி வெற்றியாளன் சாதனைக்குரியவன் தான். வானம் தொடும் வரத்தை வாங்கி வந்தவன் நீ, வானம் தொடும் வரத்தை வாங்கி வந்தவள் நீ. உன்னை பிடிக்காத சிலர் உன்னை பிடிக்க வலையை விரிக்கலாம், உன்னை ஒழிக்க அம்பை எய்யலாம், உன்னை முடக்க உன் சிறகை நறுக்கலாம். ஆனாலும் ஒன்று உணர், பறக்க பிறந்தவன் நீ, அதை மறக்க பழகாதே. பூமி நீ புறப்படும் புள்ளி, வானம் நீ பலம் வரும் பரப்பு. இடர் எத்தனை வரினும் கலங்காதே, திகையாதே, உள்ளம் முடுங்காதே. உனக்கும் உண்டு சிறகுகள், சிறகை விரி, சீறி கிளம்பு, சிகரம் தொடு, சிகரம் தொடு, எம்டிஆர்டியிலும் சிகரம் தொடு. அங்கே உன்னை வரவேற்க வழிமேல் வெளிவைத்து காத்திருப்பேன். சிகரம் தொட்ட முதல்வனாக இந்த சகாயராஜ். வானன்பா, சிகரம் தொடுவோம், எம்டிஆர்டி சிகரம் தொடுவோம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நேரம் எனக்கு இல்ல. ஏன்னா நான் ஒரு பாலிசிய ஜீவன் உமங்க காலையில 10:30 இருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் எடுத்துக்கேன் கோயம்புத்தூர்ல. எனக்கு டைம் கிடையாது. மினிமம் 4 hours ஒரு பாலிசி எடுக்கிறேன். அதனால டக்கு நான் பாலிசிக்கு வந்துட்டேன். இன்றைக்கு நம்ம எடுக்க போற பாலிசி வந்து ஜீவன் லட்சியா, டேபிள் நம்பர் 933. உலகில் எங்கும் இல்லாத ஒரு குடும்ப பாதுகாப்பு நிறைந்த பாலிசி தான் ஜீவன் லட்சியா பாலிசி. நான் அதை எழுதியிருக்கேன். ஷேர் ஸ்கிரீன் நீங்க பண்ணிக்கலாம் சார். ஷேர் ஸ்கிரீன் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப ஜீவன் லட்சியா போட்டிருக்கேன். ஆனா இதுல நான் 10 லட்சம் தான் காமிச்சிருக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாரும் லுகில உள்ளவங்க, ஒரு நல்ல ஹை லெவல்ல பிசினஸ் பண்றவங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 25 லட்சம், நான் வந்து 1 கோடி தான் பாலிசி கொடுப்பேன் வழக்கத்துல. 25 லட்சம் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம இவர் சரவணன் என்ன சொன்னாரு கேட்டா, சார் 10 லட்சமே போதும்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் நான் 25 லட்சத்தை பற்றியே பேசுறேன். அதுல 10 லட்சம் தான் இருக்கு. வார்த்தையில வாசிங்க, அதோட அமௌண்ட நான் பிகரை மாத்திக்கிட்டே வருவேன். சரி, 100 ஆண்டு காலம் வாழ்க என வாழ்த்தும் எல்ஐசியின் ஜீவன் லட்சியா பாலிசி. இதுல எழுதியிருக்கேன், குழந்தையின் கல்வி, திருமணம், பாலிஸ்தாரருக்கு 100 ஆண்டு பென்ஷன். உலகில் எந்த நிறுவனமும் வழங்க முடியாத குடும்ப பாதுகாப்பு இணைந்த ஒரு உன்னத பாலிசி தான் எல்ஐசியின் நியூ ஜீவன் லட்சியா பாலிசி. முடிச்சாச்சு. இப்ப இதுல குழந்தையின் கல்வி அப்படின்னு நான் சொல்லி இருக்கேன். இந்த பாலிசி யார் எடுக்கலாம்? 18 வயது முதல் 50 வயது 5 மாதம் 29 நாள் வரை உள்ளவங்க இந்த பாலிசி எடுக்கலாம்.
அப்ப நான் இத குழந்தை பாலிசி எப்படி சொல்றேன்? இது அப்பா எடுக்கிற பாலிசி இல்ல அம்மா எடுக்கிற பாலிசி. குழந்தையுடைய படிப்புக்கு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் படிப்புக்கும், 5th இயர்ல திருமணத்துக்கும், பையனா இருந்தால் ஆண் குழந்தையா இருந்தா பிஜி படிக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த பாலிசி சம் அஷ்யூர்ட் மினிமம் 1 lakh. அதுக்கப்புறம் 10,000 மடங்கு எத்தனை கோடினாலும் இந்த பாலிசி எடுக்கலாம். பாலிசி டேர்ம் 13 வருஷத்துல இருந்து 25 வருஷம் வரைக்கும். பிரீமியம் பேயிங் டேர்ம், இந்த பாலிசி டேர்ம்ல 3 years மைனஸ் பண்ணி அதான் பிரீமியம் டேர்ம். உதாரணத்துக்கு அவர் 13 வருஷ டேர்ம் எடுத்திருந்தால் பிரீமியம் கட்டுறது 10 வருஷமா இருக்கும். 21 வருஷம் பாலிசி எடுத்திருந்தால் பிரீமியம் கட்டுறது 18 வருஷம். 25 வருஷ பாலிசி எடுத்தால் பிரீமியம் கட்டுறது 22 வருஷம். ஓகே, இதுல இந்த பாலிசில முக்கியமா என்னன்னு கேட்டா, நீ மத்த பாலிசில எல்லாம் நீ பாலிசி எடுக்கும் போது நேச்சுரல் டெத் அதுல இருக்கு, ஆக்சிடென்ட் கவர் இருக்கு. ஆனால் ஜீவன் லக்ஷ்யா பாலிசில சர்க்குலர்ல, இந்த சர்க்குலர் வச்சிருக்கேன், சர்க்குலர்ல என்ன இருக்குன்னா நேச்சுரல் டெத்துக்கு பணம் கிடையாது. ஜீவன் லக்ஷ்யாவில சர்க்குலர்ல நேச்சுரல் டெத்துக்கு பணம் கிடையாது. ஜீவன் லக்ஷ்யா பாலிசில நேச்சுரல் டெத்துக்கு பணம் கிடையாது. ஹலோ சார், ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேண்ட்வித் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக, ஏன்னா பிரசன்டேஷன் பண்றதுனால வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு சாரோட ஸ்பீச் இன்டரப்ஷன் இல்லாம வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ஆன் பண்ணாதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். ஓவர் டு யூ சகாரேஜ் சார், ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். அதாவது ஜீவன் லக்ஷ்யா பாலிசில மட்டும் நேச்சுரல் டெத் கிடையாது, ஆக்சிடென்ட் கவர் கிடையாது. பாலிசி சர்க்குலர்ல, எல்ஐசி சர்க்குலர்ல இருக்கு, நான் கையில வச்சிருக்க சர்க்குலர். அதுல நேச்சுரல் டெத்துக்கு பணம் கிடையாது, ஆக்சிடென்ட் கவருக்கு பணம் கிடையாது. ஆனால் ரைடர் எடுக்கலாம்னு எழுதியிருக்கு. ரைடர் என்ன எழுதியிருக்காங்க? நேச்சுரல் டெத்துக்கு வேணும்னா டேர்ம் ரைடர் எடுத்துக்கலாம். அப்ப டேர்ம் ரைடர் எவ்வளவு எடுக்கலாம்? மேக்சிமம் 25 லட்சம் தான். மினிமம் 1 லட்சம், 10,000 மடங்கு, மேக்சிமம் 25 லட்சம். நேச்சுரல் டெத்துக்கு நமக்கு ரிஸ்க்கு வேணும் நினைத்தால் நம்ம டேர்ம் ரைடர் கட்டாயம் எடுக்கணும். எடுத்தால் நேச்சுரல் டெத்துக்கு பணம் கிடைக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு இறந்தால் 10% கிடைக்கும், நேச்சுரல் டெத்துக்கு பணம் கிடைக்காது. அப்ப நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, நேச்சுரல் டெத்துக்காக நான் டேர்ம் ரைடரை சேர்த்துதான் இந்த பிரீமியத்தை சேர்த்திருக்கேன். டேர்ம் ரைடர் சேர்த்தா பிரீமியம் சேர்த்திருக்கேன். இப்ப டேர்ம் ரைடர் மேக்சிமம் 25 லட்சம் தான். ஆனால் எல்ஐசியில உள்ள எல்லா பாலிசியையும் கூட்டி, எல்ஐசியில எத்தனை பாலிசி எடுத்திருக்காரோ அதுல மேக்சிமம் டேர்ம் ரைடர் 25 தான் தாண்டக்கூடாது. ஏற்கனவே ஒரு பாலிசியில 15 லட்சம் எடுத்திருந்தால் இப்ப 10 லட்சம் தான் எடுக்க முடியும். ஏற்கனவே 25 லட்சம் எல்ஐசியில மொத்த பாலிசியில டேர்ம் ரைடர் எடுத்திருந்தால் இதுக்கு டேர்ம் ரைடர் கிடையாது. அது மட்டுமல்ல, பிரைவேட் இன்சூரன்ஸையும் சேர்த்துதான் 25 லட்சம். இப்ப இந்த பாலிசியில மேக்சிமம் 25 லட்சம் டேர்ம் ரைடர் எடுக்கலாம். நான் டேர்ம் ரைடர் சேர்த்துதான் இந்த பிரீமியத்தை சேர்த்து இருக்கிறேன். இப்போ அதே சமயத்துல ஆக்சிடென்ட் கவர் மேக்சிமம் 1 crore. எல்லா பாலிசியும் 1 crore எக்ஸ்ட்ரா. சிரோன் மணில எக்ஸ்ட்ரா 1 கோடி இருக்கு. ஆனா மத்த பாலிசி எல்லாம் சேர்த்து 1 crore ஆக்சிடென்ட் கவர். இப்போ இதுல முக்கியமான பாயிண்ட் நல்லா பாத்துக்கிறேங்க, நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல. சிரோன்மணி, பீமாஸ்ரீ, ஜீவன் உமங் இந்த பாலிசில ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்ட் இருக்கு. அதாவது அவர் கட்ட வேண்டிய வருஷம் 15 வருஷம், அவர் 10 வருஷம் கட்டி இருந்தாலும் அந்த பாலிசியில ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்ட் எடுத்துக்கிட்டு அந்த பாலிசியில உள்ள எல்லா சலுகையும் கிடைக்கும். 15 வருஷம் டேர்ம் எடுத்து அவர் 3 வருஷமோ 2 வருஷம் கட்டி இருந்தாலும் அந்த பாலிசியில உள்ள எல்லா சலுகையும் கிடைக்கும், ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்டுக்கு ஏற்ப. அதை போல ஜீவன் லக்ஷ்யா பாலிசிலையும் ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்ட் இருக்கு. நிறைய பேர் இல்லைன்னு கேட்டாங்க. பாலிசி சர்க்குலர்ல, எல்ஐசி சர்க்குலர்ல 6வது பக்கத்துல சர்க்குலர் கரெக்டா இருக்கு. ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்ட் இருக்கு ஜீவன் லக்ஷ்யாவுல. அப்ப அந்த பாலிசிக்கு தக்கன நம்ம 22 வருஷம் எடுத்திருக்கோம், 18 வருஷம் எடுத்திருக்கோம். 10 வருஷம் கட்டி இருந்தாலும் அவர் கெட்டு தக்கன ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்டுக்கு போனஸ் உண்டு, ஃபைனல் அடிஷனல் போனஸ் உண்டு. இறந்தால் 10 வருஷம் கட்டிட்டு இறந்துட்டார், மீ பணம் கட்டல, அந்த பணம் அப்படியே இருக்கு,
இந்த 10 வருஷத்துக்கு தர ரெடியூஸ் சம் அஷ்யூர்ட் தன்னை 10% வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. மெச்சூரிட்டியில சம் அஷ்யூர்ட், ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்ட் பிளஸ் போனஸ், ஃபைனல் போனஸ் உண்டு. சரி, இப்ப இந்த பாலிசியை நான் என்ன செய்திருக்கேன்னு கேட்டால் 5 பாலிசியா பிரிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு பிகர் காட்டிக்கிட்டு இருக்கிறதுல, அந்த கம்ப்யூட்டர்ல காட்டினதுல நான் எடுத்திருக்க சம் அஷ்யூர்ட் 10 லட்சம் சொல்லியிருக்கேன். பட் நான் 25 லட்சம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பதான் MDRT பண்றது ஈஸியா இருக்கும். ஆனா அப்ப 5 பாலிசியா பிரிச்சிருக்கேன். ஏஜ் 30, நான் பாலிசி எடுத்திருக்கிற வயது 30. அவருக்கு பிறந்த குழந்தை 0 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. நான் 25 லட்சம் சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்கேன். அத 5 லட்சம் என்று 5 பாலிசியாக பேக்கேஜாக பிரித்திருக்கிறேன். முதல் பாலிசி 18 வருஷ டேர்ம், பிரீமியம் பேயிங் டேர்ம் 15 இயர்ஸ். ஆனா பாலிசி டேர்ம் வந்து 18 இயர்ஸ், 5 lakhs. 1 இயர் பிரீமியம் 33,755 ரூபாய். இன்னொரு பாலிசி 19 இயர்ஸ், 5 lakhs சம் அஷ்யூர்ட், பிரீமியம் டேர்ம் வந்து 16 இயர்ஸ், பிரீமியம் 31,555 ரூபாய். மூணாவது பாலிசி 5 lakhs, டேர்ம் வந்து 20 இயர்ஸ், பிரீமியம் பேயிங் டேர்ம் 17 இயர்ஸ், இயர்லி பிரீமியம் 29,612 ரூபாய். நாலாவது பாலிசி 5 லட்சம், 21 வருஷ டேர்ம், பிரீமியம் பேயிங் டேர்ம் 18 இயர்ஸ், இயர்லி பிரீமியம் 27,943. அஞ்சாவது பாலிசி 5 lakhs, பிரீமியம் டேர்ம், பாலிசி டேர்ம் 22 இயர்ஸ், பிரீமியம் டேர்ம் 19 இயர்ஸ், இயர்லி பிரீமியம் 26,410. 5 பாலிசியும் டோட்டல் பண்ணுனா ஒரு வருஷத்துக்கு இயர்லி பிரீமியம் 1,49,325 ரூபாய். டெய்லி சேவிங்ஸும் பார்த்தா 409 ரூபாய். சரி, இப்போ நான் இத குழந்தை பாலிசியா சொல்றேன். அதாவது கோக்மேயர் அப்படின்னு ஒரு இருக்காரு, யூ கேன் வின் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை. சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை. தாங்கள் செய்வதையே வித்தியாசமாக செய்கிறார்கள். அதன் பொறுத்து சாதனையாளர்கள் நம்ம. அதனால இந்த பாலிசிய குழந்தை பாலிசியா மாத்திருக்கேன். ஒரு குழந்தை வயசு 0. நான் எடுத்திருக்கிற முதல் பாலிசியில பேக்கேஜ்ல 18 இயர்ஸ். 18 இயர்ஸ்ல பாலிசி மெச்சூர் ஆகுது. அப்ப 18வது வருஷம் வரும்போது அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜோ இன்ஜினியரிங் காலேஜோ வேற எந்த படிப்போ படிக்க போவாங்க. அப்ப LICல இருந்து இந்த 18வது வருஷ படிப்புக்கு மெச்சூரிட்டி 9,22,500 ரூபாய் வரும் ஃபர்ஸ்ட் இயர் படிப்புக்கு. செகண்ட் இயர் 19வது வருஷ பாலிசி முடியுது, 9,52,500 ரூபாய் கிடைக்கும் செகண்ட் இயர். அத செகண்ட் இயர் படிப்பு வைத்துக்கலாம். 20வது வருஷம் முடிவுல 9,85,000 வரும். அத தேர்ட் இயர் படிப்புக்கு வச்சுக்கலாம். ஃபோர்த் இயர் அதாவது 21வது வருஷத்துல 10,64,500 ரூபாய் மெச்சூரிட்டி வரும். அத ஃபோர்த் இயர் படிப்பு செலவுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் படிப்பு முடிஞ்சிச்சு. இப்போ நான் 5th இயர் ஒண்ணு போட்டிருக்கேன். ஏன்? அது பெண் குழந்தையாக இருந்தால் திருமணத்துக்கு 5வது பாலிசிய திருமணத்துக்காக நான் பண்ணிருக்கேன். அப்போ 5வது பாலிசி முடியும் போது 22வது வருஷத்துல 11,14,000 ரூபாய் கிடைக்கும். கல்யாணத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? 11,14,000 கிடைக்கும் பெண் குழந்தையாக இருந்தால். அதுவே ஆண் குழந்தையாக இருந்தால் மேற்படிப்புக்கு வைத்துக் கொள்ளலாம். டோட்டல் பார்த்தா இந்த 5 பாலிசிலையுமே 50,38,500 ரூபாய் வரும். மெச்சூரிட்டி எவ்வளவு வருது? 50,38,500 ரூபாய். அவர் எடுத்த சம் அஷ்யூர்ட் 25 lakhs. கரெக்டான போனஸ் தான் போட்டிருக்கேன், கூட்டி போடல. சரி, இப்போ முதல் பக்கத்துல குழந்தையுடைய படிப்பு திருமணத்தை போட்டு விட்டுருக்கேன். இப்ப செகண்ட் இயர்ல என்ன போட்டிருக்கேன்னு கேட்டா, சாதனையாளர்கள் வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள் சொன்னேன். இப்ப நான் அதை எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? ஒளிமயமான எதிர்காலம். நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, சிந்தனை துளி சில பெற்றோர்கள் தங்களின் எதிர்காலத்திற்கு அன்றே திட்டமிட்டு சேமிக்காத காரணத்தினால்தான் இன்று முதியோர் இல்லங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க சரியா பிற்காலத்துக்காக சேமிக்கல. அதனால அவங்களுக்கு என்ன சொல்றேன்? முதியோர் இல்லத்தை காட்டி அவங்களுக்கு சிந்திக்க சொல்றேன்.
அப்ப சிந்திச்சா என்ன செய்யணும்? ஒளிமயமான எதிர்காலம் இருக்கணும்னா ஒரு குழந்தை இருந்தால் இரண்டாவது குழந்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த இரண்டாவது குழந்தை பாலிசி எடுக்கிற நீங்க. 2 குழந்தை இருந்தால் மூன்றாவது குழந்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த மூன்றாவது குழந்தை பாலிசி எடுக்கிற நீங்க. அப்போ ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்தா மூன்றாவது குழந்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அந்த மூன்றாவது குழந்தை தான் ஜீவன் லட்சியா பாலிசி. அதுல பிரீமியம் செலுத்தி வரும்போது மெச்சூரிட்டி பணம் 50,38,500 ரூபாய். நான் என்ன சொல்றேன், இப்ப குழந்தை படிப்புங்கிறத விட்டுட்டேன். இப்ப அதை நான் பென்ஷன் பாலிசியா சொல்ல போறேன். என்ன சொல்றேன், பிற்காலத்துல உங்களுக்கு பணம் தேவை. எப்படி? நீங்க பிற்காலத்துல வயதான காலத்துல ஒரு ஹோலி டூர், புனித யாத்திரை போறதுக்காக அதுல கிறிஸ்துவ கோயில், இந்து கோயில், முஸ்லிம் மசூதியால காட்டியிருக்கேன். 2வது பாகத்துல குடும்ப மகிழ்ச்சின்னு போட்டு குழந்தைகளோட பர்த்டே கொண்டாடுற மாதிரி குடும்ப மகிழ்ச்சின்னு காட்டியிருக்கேன். 3வது மெடிக்கல், மருத்துவத்துக்கு பணம் தேவை அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். அப்ப இந்த பென்ஷன் பணம், அந்த மொத்த பணம் 50,38,500 அவர் 30 வயசால் 22 வருஷம் கிடைச்சதுன்னா 52 வயசாச்சு. இந்த 52 வயசுல பணம் வரும்போது நம்ம நினைத்தால் அத செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல போடலாம். செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் இருக்கு. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பென்ஷன் வேணுமோ அதுக்கு தக்கன வருஷமாவோ 6 மாசமாவோ 3 மாசமாவோ மாசம் வாங்கலாம். ஒன்னு செட்டில்மெண்ட் ஆப்ஷன். பட் நான் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டா, இதே பணம் இன்றைக்கு வந்திருந்தால் அவருக்கு வயசு 52, 58 வயசுல இருந்து அவருக்கு பென்ஷன் வரணும்னு நினைத்தால் இந்த 58,50,38,500 ஜீவன் சாந்தியில 6 வருஷத்துக்கு டெஃபர்மெண்ட் பீரியட்ல போட்டான். அவருக்கு வருஷத்துக்கு 4,20,000 பென்ஷன் வரும். அவருடைய 100 வயசு வரைக்கும். அவருக்கு அப்புறம் ஸ்பௌஸுக்கு 100 வயசு வரைக்கும் வரும். அவருக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு அந்த கேபிட்டல் அமௌண்ட் போயிடும். வருஷத்துக்குன்னா 4,20,000 ரூபாய். மாசம்னா 33,500 ரூபாய் ஜாயின் லைஃபுக்கு வரும். 6 இயர்ஸ் டெஃபர்மெண்ட் பீரியட் போட்டா. இப்ப அந்த பென்ஷன் பணத்தை அவர் போடுறார், மெச்சூரிட்டி பணத்தை பென்ஷன்ல போட்டார்னா மாசத்துக்கு 33,500 ரூபாய் அவருடைய உயிருள்ள காலம் வரைக்கும். அவருக்கு அப்புறம் மனைவிக்கு உயிருள்ள காலம் 100 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் கேபிட்டல் அமௌண்ட் அந்த குழந்தைக்கு போயிடும். விருப்பப்பட்டால் அன்றைக்குள்ள சூழ்நிலையில அவங்க பென்ஷன் வாங்குறத வாங்கிக்கலாம். அன்றைக்கு ரேட் தான். சரி, அப்ப இத பென்ஷனாவும் மாத்தலாம் அப்படின்னு கொடுத்திருக்கேன். அதுல எழுதியிருக்கேன், வாழ்வது ஒரு முறைதான், வாழ்த்தட்டுமே 3 தலைமுறைன்னு எழுதியிருக்கேன். 3வது பக்கத்துல எழுதியிருக்கேன், ஒரு சிறந்த குடும்ப தலைவர். சார், நம்ம எல்ஐசி பாலிசியில ஒவ்வொரு பாலிசிலையுமே ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஒவ்வொரு பாலிசியிலும் இருக்கு. லட்சியால உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன? ஒரு சிறந்த குடும்ப தலைவர் ஒரு பிரீமியம் செலுத்திய பிறகு, அது வருஷ பிரீமியமா இருக்கலாம், 6 மாச பிரீமியமா இருக்கலாம், 3 மாச பிரீமியமா இருக்கலாம், அல்லது நச்சு 2 மாச பிரீமியத்தை கட்டியிருக்காரு. இசிஎஸ்ல மந்த்லிக்கு 2 மாசம் கட்டியிருக்காரு. அவர் ஒரு பிரீமியம் செலுத்திய பிறகு இயற்கையாக உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால், நேச்சுரல் டெத், ஹார்ட் அட்டாக், நோய்வாய்ப்பட்டு அல்லது மஞ்சக்காமால இந்த மாதிரி இறக்குறார், துக்கத்திலே இறக்கார், இதெல்லாம் நேச்சுரல் டெத். அதுக்கு அவருக்கு நான் 25 லட்சம், இதுல 10 லட்சம் கொடுத்திருக்கேன், அதுல 25 லட்சம் காட்டியிருக்கேன். அப்ப நேச்சுரல் டெத்னா அவருக்கு 25 லட்சம். விபத்தினால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் எல்ஐசி அவருக்கு வழங்குவது 50 லட்சம். அதை நான் எழுதியிருக்கேன். இனி அவர் உயிரோட இல்ல, பாலிசிதாரருக்கு நேச்சுரல் டெத்னா 25 லட்சம், விபத்துனா 50 லட்சம் கொடுத்தாச்சு. இதன் பிறகு பாலிசிதாரர் உயிருடன் இல்லை என்றாலும் பாலிசி அவர் பெயரில் 22 வருடம் வரை உயிருடன் இருக்கும். நம்ம போட்டிருக்கோம் 3 வருஷம் குறையா பிரீமியம் கட்டினா போதுன்னு போட்டிருக்கோம். நான் 22 பாலிசி எடுத்திருக்கேன், வருஷம் பாலிசி எடுத்திருக்கிறதுனால 3 வருஷம் குறைச்சுனா 19 வருஷம் தான் பணம் கட்டணும். 19 வருஷம் தான் பணம் கட்டணும். ஆனா இப்ப 1 வருஷம் கட்டிட்டார். மீதி 18 வருஷத்திற்கு அவர் பிரீமியம் செலுத்த வேண்டியது இல்லை. ஆனால் இனி வரும் ஒவ்வொரு ஆண்டிற்கும் பாலிசிதாரரின் குடும்ப தேவையை பூர்த்தி செய்ய எல்ஐசி அவர் எடுத்திருக்கிற பாலிசி தொகைக்கு 10% ஒவ்வொரு ஆண்டும் எல்ஐசி வழங்கும், அந்த பாலிசி முடிகிற வரைக்கும். நல்லா கேட்டுக்கிறீங்க.
ஜீவன் லட்சியா பாலிசில ஒருத்தர் நேச்சுரல் டெத்னா 25 லட்சம், விபத்துல 50 லட்சம் கொடுத்தாச்சு. பாலிசிதாரர் உயிருடன் இல்ல, அவங்க மனைவி பாலிசிக்கு பிரீமியம் கட்ட வேண்டியது இல்ல, மீதி 18 வருஷத்துக்கு கட்ட வேண்டாம். ஆனால் பாலிசி இன் ஃபோர்ஸ் 22 வருஷம் வரைக்கும் பாலிசி உயிருடன் இருந்து அடுத்த ஆண்டுல இருந்து அவர் எடுத்த பாலிசி தொகை எவ்வளவு? 25 லட்சம். அதுல 10%, அப்ப 2.5 லட்சம். 25 லட்சம் எடுத்திருக்காரு இந்த பாலிசியில, 10%னா 2.5 லட்சம் ஒவ்வொரு வருஷம் கொடுப்பாங்க அந்த பாலிசி முடிகிற வரைக்கும். இப்ப நம்ம பேக்கேஜா எடுத்திருக்கிறோம். எப்ப பாலிசி எப்ப முடியுது? 18ல. அதனால திருப்பி பார்ப்போம். அந்த இன்சூரன்ஸ் மட்டும் காட்டியிருக்கேன். உலகில் எங்கும் இல்லாத பாதுகாப்பு நான் அதுல காட்டியிருக்கேன். உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் எல்ஐசி வழங்குவது 20 லட்சம், அதை 2.5 பெருக்கிக்கிறீங்க 50 லட்சம். அதன் பிறகு குடும்ப தேவையை பூர்த்தி செய்ய எல்ஐசி வழங்குவது 10% சம் அஷ்யூர்ட். இப்ப அவர் 25 லட்சம் பாலிசி எடுத்திருக்காரு, 10%னா 2.5 லட்சம். அப்ப 18வது வருஷம் ஒரு பாலிசி முடியுது, அதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் 10% எல்ஐசி வழங்கும். அப்போ 2வது வருஷத்துல இருந்து 17வது வருஷம் வரைக்கும் அப்படின்னு சொன்னா 16 வருஷத்துக்கு அவரு 2.5 லட்சம் சொல்லி 16 வருஷத்துக்கு அவங்க மனைவி பணம் வாங்குவாங்க. அந்த நாமினி அவர் இறந்த அடுத்த வருஷத்துல இருந்து 2.5 லட்சம் சொல்லி மீதி 16 வருஷத்துக்கு வாங்குவாங்க. பெருக்கி பார்த்தால் அவருக்கு 40 லட்சம் அந்த மனைவிக்கு வந்து கிடைச்சது. இப்ப அதை வச்சு அவங்க குடும்ப தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. சரியா? அடுத்த பாயிண்ட், இப்போ 18வது வருஷத்துல பாலிசி முடியுது. அந்த பாலிசி முடியும் போது எல்ஐசி அவங்களுக்கு கொடுக்கிற எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 18வது வருஷத்துல 110% சம் அஷ்யூர்ட் பிளஸ் அந்த 18 வருஷத்துக்குள்ள போனஸ் பிளஸ் 18 வருஷத்துக்குள்ள ஃபைனல் அடிஷனல் போனஸ் பிளஸ் அவர் 25 லட்சம் பாலிசி எடுத்திருக்கிறதுனால அதுல நம்ம 5 லட்சத்தை குறைச்சிடும், 20 லட்சத்துக்கு தக்கன அவருக்கு அந்த 10% கொடுப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா கூட்டி பார்த்தா 18வது வருஷத்துல அவருக்கு கிடைக்க அந்த மனைவிக்கு கிடைக்கிற பணம் 11,63,000 ரூபாய். அப்ப இந்த 18வது வருஷம் 11,63,000 ரூபாய் வரும்போது அவருடைய குழந்தை வயது 18. 18 வயசுல அந்த குழந்தை என்ன படிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம்? டாக்டரா, இன்ஜினியரா அல்லது வேற படிப்பு படிக்கிறாங்க. அந்த படிப்புக்கு இந்த பணம் கட்டாயம் வந்தது. அவர் உயிரோடு இல்லை என்றாலும் கரெக்டா அந்த குழந்தையுடைய ஃபர்ஸ்ட் இயர் படிப்புக்கு 11,63,000 ரூபாய் வந்துருது. 2வது வருஷம் திருப்பி பாலிசி முடியுது, எல்ஐசில இருந்து வர்ற பணம் 11,43,000 ரூபாய். 3வது வருஷம் பாலிசி முடியுது, 11,63,000 ரூபாய். 4வது வருஷம் பாலிசி முடியுது, 11,54,000 ரூபாய். இப்ப பாலிசி 4 வருஷம் முடிஞ்சிட்டு, குழந்தையுடைய படிப்பு திருமணம் முடிஞ்சிட்டு, படிப்பு முடிஞ்சிட்டு. இனிமே 5வது வருஷம் அவ இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சிருந்தா 4 வருஷம் படிப்பு முடிச்சிருப்பாங்க. மெடிக்கல்னா 5.5 வருஷம் கழிச்சு வரணும். நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, இல்ல வேற 4 வருஷம் படிச்சிருக்காங்க. இப்போ படிப்பு முடிஞ்சிட்டு 5வது வருஷம் பெண் குழந்தையாக இருந்தால் 5வது வருஷம் வர்ற மெச்சூரிட்டி பணம் 11,53,000 பெண் குழந்தைக்கு திருமணம் வச்சுக்கலாம் அந்த பணத்தை. ஆண் குழந்தையா இருந்தா அவங்க பிஜி போஸ்ட் கிராஜுவேட் வச்சுக்கலாம். இப்ப கூட்டி பார்த்தா அவருக்கு ரிஸ்க் ஆனதுனால அந்த குடும்பத்துக்கு கிடைத்த பணம் 1,47,41,000 ரூபாய் கிடைக்கும். திருப்பி சொல்றேன், அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் இந்த ஜீவன் லட்சியா பாலிசியில 25 லட்சம் எடுத்திருந்தால், 5 பாலிசியாக 5 லட்சம் எடுத்திருந்தால் மொத்தத்தை கூட்டி பார்த்தா அந்த குடும்பத்துக்கு மனைவி பிள்ளைகள் கிடைக்கிற பணம் 1,47,41,000 ரூபாய். அதை நான் திருப்பி எழுதியிருக்கேன். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் நம் லட்சிய கனவு நினைவாகிறது. என்ன? ஓர் குடும்ப தலைவர் தான் வாழும் போதும் தன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகும் தன் குடும்பம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக எப்படி ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படுவாரோ அதை போலவே ஜீவன் லட்சியா பாலிசியும் ஓர் தொலைநோக்கு திட்டத்தோடு நாம் வாழும் போது 50,38,500 ரூபாய், ஒருவேளை நமக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் நம் குடும்பத்திற்கு எல்ஐசி வழங்குவது
1,47,41,000 ரூபாய். அப்ப இந்த பாலிசி தான் உயிரோடு பணம் கட்டிக்கிட்டு இருக்கும் போது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் குடும்பத்துக்கு அதிகமான பாதுகாப்பு கிடைக்கிறது. இதுதான் இந்த பாலிசியுடைய சிறப்பு அம்சம். மீண்டும் வரேன். இப்போ அவருக்கு நேச்சுரல் டெத் அப்படின்னு சொன்னா 25 லட்சம் சொன்னேன், விபத்துனா 50 லட்சம் சொன்னேன். இப்ப நான் வரேன். இப்ப அவருக்கு 25 லட்சமோ 50 லட்சமோ வந்திருக்கு. அவர் இறந்து மனைவிக்கு. இந்த மனைவி அந்த சமயத்துல எதுக்காக இந்த பாலிசியை டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். 25 லட்சமோ 50 லட்சமோ வந்திருக்கு. இப்ப ஒருவேளை அந்த மனைவி அந்த கணவர் ஏதாவது கமிட்மெண்ட் வைத்து விட்டு போயிருந்தால், ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருக்காரு, எஜுகேஷன் லோன் எடுத்திருக்காரு, வேறு ஏதாவது லோன் எடுத்திருக்காரு, பிசினஸ் லோன், பிசினஸ் மிஷினரி ஏதாவது ஓடி இந்த மாதிரி எடுத்திருக்காரு. இப்ப அவருக்கு 25 லட்சம் 50 லட்சம் வந்திருக்கு. ஒருவேளை அந்த கணவர் ஏதாவது கடன் வைத்து விட்டு போனால், லக்ஷ்யா பாலிசி எடுக்கல, ஜீவனானந்தம் மத்த பாலிசியை எடுத்திருந்தா 25 லட்சம் 50 லட்சம் கிடைக்கும். அதோட அந்த லோனை க்ளோஸ் பண்ணுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க அவருக்கு இயற்கையாக உயிர்க்காக 25 லட்சம், விபத்துல 50 லட்சம் வந்திருக்கு. ஒருவேளை கடன் இருந்தால் அவர் 10 லட்சம் 20 லட்சம் இருக்கு, கடன் அடைச்சிட்டார். மீதி பணத்தை அந்த மனைவி வச்சுக்கலாம் தன்னுடைய கை செலவுக்காக. ஒருவேளை அவங்களுக்கு கடனே இல்லை, அப்ப இந்த 25 லட்சம் 50 லட்சத்தை எடுத்து அவங்க ஜீவன் சாந்திலையோ அல்லது செட்டில்மெண்ட் ஆப்ஷன்லயோ போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இமிடியேட் பென்ஷன் கேட்டா அவங்களுக்கு அடுத்த வருஷமோ இல்ல அடுத்த மாசத்துல இருந்தோ பென்ஷன் வரும். அதை கொண்டு அந்த மனைவியும் குழந்தையும் வாழலாம். அந்த கணவர் இல்ல, வருமானம் இல்ல, அந்த குடும்பம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்ற நோக்கத்துலதான் அவர் லக்ஷ்யா பாலிசி எடுத்திருக்கார். அவருடைய நோக்கம் என்ன? நான் உயிரோட இருப்பேன், 100% எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் என் மனைவியும் குழந்தைகளும் இதே மாதிரி அந்தஸ்துல இருக்கணும், அவங்க பாதிக்கப்படக்கூடாது குடும்பத்தை நடத்துவதற்கு என்ற நல்ல காரணத்தினால்தான் அவர் லட்சியம் எடுத்திருக்கார். இப்ப அவர் கடன் இருந்தா கடன் அடைக்கிறாங்க, நேச்சுரல் டெத் ஆக்சிடென்ட் கவர் பணத்தை எடுத்து. இல்லைன்னா இந்த 25 லட்சம் 50 லட்சத்தை இன்றைக்குள்ள ஜீவன் சாந்தி இமிடியேட் பென்ஷன்ல போடுறாங்க. 50 லட்சம் போட்டா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6 லட்சம். மாசம் எவ்வளவு கிடைக்கும்? 50,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். இல்ல இப்ப 6 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும். 50 லட்சம் போட்டா 3 லட்சம் கிடைக்கும். மாசம் 25,000 ரூபாய் பென்ஷன். அப்ப அடுத்த மாசத்திலிருந்து வீட்டுடைய செலவை போக்குவதற்காக, காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த பணத்தை செட்டில்மெண்ட் ஆப்ஷன்லயோ அல்லது ஜீவன் சாந்திலயோ போட்டு மாசம் பென்ஷனை உருவாக்கிக்கலாம். சரி, இப்ப பென்ஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் அவங்களுக்கு இந்த பாலிசி சம்மர்ஷூட்ல 10% வரப்போகுது. எவ்வளவு வருது? 2.5 லட்சம். அந்த 2.5 லட்சம் 16 வருஷம் வரப்போகுது. அப்ப 17 வருஷம் வரைக்கும் இந்த குடும்பம் சாப்பாட்டுக்காக கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏற்கனவே ஒரு 25,000 வருஷத்துக்கு 3 லட்சம் பிளஸ் இது ஒரு 2.5 லட்சம், 5.5 லட்சம் வருது. மாச கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 46,000 ரூபாய் மாசம் வருது. இந்த 46,000 கொண்டு அவங்க 17 வருஷமும் வீட்டு செலவுகளை, படிப்ப, டிரெஸ் எல்லாத்தையும் படிக்கிறாங்க. 18 வருஷம் விடுது. ஃபர்ஸ்ட் பாலிசி மெச்சூர் ஆகுது. வரும்போது அந்த குழந்தை படிக்கிறதுக்கு வருது, மேற்படிப்புக்கு, டாக்டரா இன்ஜினியரா படிக்கும்போது அந்த குழந்தையுடைய படிப்புக்காக அந்த கணவர் ரெடியா செட் பண்ணியிருக்கார். நான் இல்லைன்னா கூட, என் மனைவி பணம் கட்டலைன்னா கூட என் குழந்தையுடைய படிப்பு தடப்படக்கூடாதுங்கிற நோக்கத்துல லக்ஷ்யா பாலிசி எடுத்திருக்கிற காரணத்தினால அவருக்கு 18வது வயசுல குழந்தையுடைய படிப்புக்கு, ஃபர்ஸ்ட் இயர் படிப்புக்கு 11,63,000 ரூபாய், செகண்ட் இயருக்கு 11,43,000 ரூபாய், தேர்ட் இயருக்கு 11,54,000 ரூபாய், பிப்த் இயருக்கு 11,50,000. அப்ப ஒவ்வொரு வருஷமும் படிப்புக்கு வருது, திருமணத்துக்கு வருது. அந்த தலைவர் என்ன நினைச்சிருக்காரு? நான் இருக்கிற வரைக்கும் அந்த பணம் வரும்போது ஒண்ணுல குழந்தையுடைய படிப்புக்கு கொடுப்பேன், திருமணத்துக்கு கொடுப்பேன், அல்லது அதை பென்ஷனா மாத்தி எனக்கும் என் மனைவிக்கு வச்சுக்கிருவேன். அதுக்கப்புறம் கேபிட்டல் அமௌண்ட் பிள்ளைக்கு போற மாதிரி வச்சிருந்தேன். ஒருவேளை எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால், எனக்கு கடன் இருந்தா என் மனைவி கடன் அடைப்பாங்க, இல்லைன்னா அந்த பணத்தை டெபாசிட் பண்ணி ஒரு 16 வருஷத்துக்கு அந்த பென்ஷனை கொண்டே சாப்பிட்டுக்கலாம்.
குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணி கொள்ளலாம். அடுத்த வருஷத்திலிருந்து 10% 2.5 லட்சம் வருது. அதை கொண்டு 16 வருஷம் 17 வருஷம் வரைக்கும் அந்த செலவை பூர்த்தி பண்ணிக்கலாம். 18, 19, 20, 21 குழந்தையுடைய படிப்பு, கடைசி 22ஆவது வருஷம் வரும்போது திருமணத்துக்கு அவர் தன் குடும்பத்தை நினைச்சு பிற்காலத்தை நினைச்சு கரெக்டா டிசைட் பண்ணிருக்கார். அவர் மட்டுமல்ல, எல்ஐசியும் இந்த பாலிசி அழகா டிசைட் பண்ணிருக்கு. அதை விட முக்கியம், அந்த ஏஜென்ட் கரெக்டா அவருக்கு விளக்கம் சொன்ன காரணத்தினால் நீங்க இருக்கும்போது பாதுகாப்பு இருக்கு, இல்லைன்னா கூட உங்க மனைவி குழந்தைகள் பாதுகாக்கப்படுவாங்க. சாப்பாட்டுக்கோ கடனுக்கோ பிள்ளையுடைய படிப்புக்கோ திருமணத்துக்கோ பாதுகாப்பு இருக்கு. ஜீவன் லட்சியா சொன்ன காரணத்தினால அந்த எல்ஐசி ஏஜென்ட்னால அந்த குடும்ப தலைவர் அதை கன்வின்ஸ் ஆகி இந்த பாலிசி எடுத்த காரணத்தினால அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக கடைசி வரைக்கும் வாழ்றாங்க கணவர்களே. நாம் அடுத்தது டோட்டல் டிசபிலிட்டி. ஒரு பிரீமியம் செலுத்திய பிறகு, அது வருஷ பிரீமியமா இருக்கலாம், 6 மாச பிரீமியமா இருக்கலாம், 3 மாச பிரீமியமா இருக்கலாம், அல்லது சிங்கிள் மந்த்லி பிரீமியமா இருக்கலாம். இசிஎஸ் நச்சில போட்டிருக்கோம். அப்ப ஒரு பிரீமியம் செலுத்திய பிறகு விபத்தின் காரணமாக உடல் திறன் இழப்பு ஏற்பட்டால், ஒரு பிரீமியம் செலுத்திய பிறகு அண்டர்லைன் விபத்தின் காரணமாக, சிலர் கேட்பாங்க நான் சொன்னதுக்கு அப்புறம், சார் பேரலைஸ் அட்டாக் உண்டா? கிடையாது. கேன்சருக்கு உண்டா? கிடையாது. கிட்னி ஃபெயிலியருக்கு உண்டா? கிடையாது. ஒரு பிரீமியம் செலுத்திய பிறகு விபத்தின் காரணமாக உடல் திறன் இழப்பு ஏற்பட்டால், வேலை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால், அவரால் டிரெஸ் போட முடியாது, பாத்திரத்துல இருந்து சாப்பாடு எடுத்து வாயில வைக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், வேலை செய்ய முடியலைன்னா எல்ஐசி அவருக்கும் அவரின் குடும்பத்திற்கும் வழங்கும் சலுகையே டோட்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட் ஆகும். சார் டோட்டல் டிசபிலிட்டிக்கு எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டணுமா? இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, சார் டோட்டல் டிசபிலிட்டிக்கு எக்ஸ்ட்ரா பிரீமியம் பேப்பர்ல இல்லையே சார், டோட்டல் டிசபிலிட்டிக்கு இல்ல. அதான் டோட்டல் டிசபிலிட்டி என்னன்னு கேட்டா, நம்ம ஆக்சிடென்ட் கவருக்காக 1000க்கு 1 ரூபாய் செலுத்துறோம்ல, அதுதான். இந்த 1000க்கு 1 ரூபாய் செலுத்துறதுதான் அவருக்கு விபத்தினால உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் எக்ஸ்ட்ரா 25 லட்சம் 1000க்கு 1 ரூபாய் செலுத்துறார். அதை போல இவரு டிசபிலிட்டினால என்ன இருக்கு, அவருக்கு 1000க்கு 1 ரூபாய் செலுத்தி விபத்தினால வேலை செய்ய முடியலைனாலும் அந்த 1001 ரூபாய் தான் இருக்கு. அப்போ இறந்தால், விபத்தில் இறந்தாலும் அந்த 1000க்கு 1 ரூபாயில இருக்கு. அடிபட்டு வேலை செய்ய முடியனாலும் எல்ஐசி சில சலுகைகள் கொடுக்க போறாங்க, அது பேர் டிசபிலிட்டி. அதுவும் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ல 1 ரூபாயில தான் இருக்கு. சரி, இப்ப பாப்போம். ஒருத்தர் முதல் தவணை கட்டி இருக்காரு, நம்மளுடைய இயர்லி பிரீமியம் கட்டி இருக்காரு, விபத்தினால அடிபட்டு வேலை செய்ய முடியல, வீட்டுல பெட் ரெஸ்ட்ல இருக்கார், தலையில அடிபட்டு முதுகுல அடிபட்டுட்டார், கோமா ஸ்டேஜ்ல இருக்கார். அதுல எல்ஐசி என்ன சொல்றாங்க, இனி பாலிசிக்கு பிரீமியம் செலுத்த வேண்டியது இல்லை. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இது 1/9/1956 வருஷத்துல இருந்தே பாலிசி பாண்டுல பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்ப நான் சொல்றது பூரா பாலிசி பத்திரத்துல இருக்கு. எப்ப இருந்து இருக்கு? 1/9/1956 வருஷத்துல இருந்து பாலிசி பாண்ட்ல இருக்கு. தலைப்பு என்ன? டிசபிலிட்டி பெனிஃபிட், டோட்டல் டிசபிலிட்டி அப்படின்னு இருக்கு. அதுல என்ன இருக்கு? அதுல 1, 2 போட்டிருப்பாங்க. ஃபியூச்சர் பிரீமியம் வெய்வ்டு, இனி பிரீமியம் செலுத்த வேண்டாம். பாலிசி பாண்ட்ல இருக்கு. டிசபிலிட்டி ஏற்பட்டா இனி பிரீமியம் செலுத்த வேண்டாம். ஃபியூச்சர் பிரீமியம் வெய்வ் பாலிசி பாண்ட்ல இருக்கு. அடுத்தது டு பே இன் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஸ்ப்ரெட் ஓவர் 10 years as sum assured. அதாவது இனி அடிபட்டு வேலை செய்ய முடியலைன்னா அவர் எடுத்திருக்கிற சம் அஷ்யூர்ட இனி வர்ற 10 வருஷத்துக்கு சமமா பிரிச்சு மாசமா அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்கணும் சொல்லி பாலிசி பாண்ட்ல போட்டிருக்கு. நான் அதை பென்ஷன் சொல்றேன், ஆனா எல்ஐசி சொல்ற டெக்னிக்கல் வேர்டு வந்து சர்வைவல் பெனிஃபிட். ஏன்னா பென்ஷன்னா இன்கம் டாக்ஸ் வரும். அப்போ அவர் அடிபட்டு வேலை செய்ய முடியல, இனி அவர் பிரீமியம் செலுத்த வேண்டியது இல்லை. 18 வருட பிரீமியத்தை எல்ஐசி அவர் பெயரில் செலுத்திவிடும் என்று சொல்றேன். எல்ஐசி செலுத்தாது, ஆனால் நான் சொல்றேன் அந்த பிரீமியத்தை எல்ஐசி செலுத்திடும் சொல்லும்போது பாலிசியாருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா பிரீமியம் கட்ட வேண்டாம். அந்த பிரீமியம் எவ்வளவு இருக்கும்? 25,12,175 ரூபாய் அவர் கட்ட வேண்டியது இருக்கு.
அந்த பணத்தை எல்ஐசி கட்டிடும் பார்ட்டிட்ட சொல்றேன். ஆனா எல்ஐசி கட்டாது, பிரீமியம் கட்ட வேண்டாம். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அத நான் பென்ஷன் போட்டிருக்கேன், அதுக்கு பேர் சர்வைவல் பெனிஃபிட். அதுல என்ன சொல்றாங்க, எடுத்திருக்கிற சம்மஷூ நம்ம எடுத்திருக்கிறது 25 லட்சம். அதை இனி வர்ற 10 வருஷத்துக்கு சமமா பிரிச்சா ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம். ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம்னா அத 12 மாதத்தால வகுத்து மாசமா பென்ஷன் கொடுக்க சொல்லி சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 25 லட்சத்தை இனி வர்ற 10 வருஷத்துக்கு பிரிச்சா ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம். ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம்னா 12 மாதத்தால வகுத்தா 20,833 ரூபாய் மாசம் பென்ஷன் வரும். அப்படி 120 மாசத்துக்கு 10 வருஷம் கட்டாயம் வரும். அதை கூட்டி பார்த்தா அவருக்கு மீண்டும் 25 லட்சம். இது போக அவர் பிரீமியம் கட்டல, அவர் உயிரோட தான் வீட்டுல இருக்காரு. ஆனாலும் அந்த பாலிசி 18வது வருஷம் மெச்சூரிட்டி, 16, 17, 18, 19, 20, 21, 22 அதே பணம் வரும். குழந்தையுடைய படிப்பு தடைபடாது. அப்ப எவ்வளவு வருது? 18, 19, 20, 21, 22ல 50,38,500 ரூபாய் கரெக்டா குழந்தையுடைய படிப்பு திருமணத்துக்கு வந்துடும். அவர் வேலை செய்யல, வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்காரு. அவர் எவ்வளவு கவலையில இருப்பார். ஐயோ, நான் அடிபட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டேனே, இனி பாலிசிக்கு பிரீமியம் கட்ட முடியாதே அப்படின்னு நினைக்கும் போது இந்த பாலிசியில பணம் கட்ட வேண்டாம் எல்ஐசி சொல்லுது. அவருக்கு ஒரு சந்தோஷம். ஓ, பணம் கட்ட வேண்டாமா, ஓகே, பணத்தை எல்ஐசி கட்டிடுவாங்க, பயப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, நீ வீட்டுல உட்கார்ந்து இருக்க, வேலைக்கு போகல, ஆனாலும் உன் சம்பளத்தை ஈடு கட்டுற மாதிரி உனக்கு மாசம் எல்ஐசி 20,833 ரூபாய் மாசம் அவர் வீட்டுக்கு வருது. அப்படி 120 மாசத்துக்கு 10 வருஷத்துக்கு அதுல ஒரு 25 லட்சம் வந்துட்டு, இப்போ குழந்தையுடைய படிப்பு 18வது வருஷம் வருது. கரெக்டா 18வது வருஷம், 19வது வருஷம், 20, 21ல ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு 5th இயர் வரைக்கும் 50,38,500 தந்துட்டு, இது போக இத வாங்கிக்கிட்டு இருக்கும் போது 5 வருஷம் வாங்கியிருக்காரு சார், வாங்கியிருக்காரு. இடையில அவர் 5 வருஷம் கழிச்சு இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒருவேளை 5வது வருடத்தில் உயிருக்கு ஆபத்தில் எல்ஐசி அவர் குடும்பத்திற்கு வழங்கும் சலுகை 62,50,000 ரூபாய். அது எப்படி நான் விளக்கம் சொல்ல முடியாது, நீங்க கேட்டால் நான் சொல்றேன். 62,50,000 ரூபாய் கூட்டி பார்த்தா அவருக்கு டிசபிலிட்டி ஏற்பட்டால் ஒரு தவணை செலுத்தி இருந்தாலும் அவர் உயிரோட இருக்கார், வீட்டுலதான் இருக்காரு. ஆனாலும் எல்ஐசி அவர் குடும்பத்துக்கு 1,62,50,675 ரூபாய் கொடுப்பாங்க. சரி, இவ்வளவு முடிச்சாச்சு. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் பாலிசியார் கேட்பாங்க, சார் எல்ஐசி பாலிசி எடுத்தா அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் எல்ஐசி ஒரு பாதுகாப்பு, ஒத்துக்கிறேன். டிசபிலிட்டி ஏற்பட்டால் அது ஒரு பாதுகாப்பு இருக்கு, ஒத்துக்கிறேன். ஒழுங்கா பணம் கட்டினா பேங்க்ல போட்டா லாபமா, போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா லாபமா, எல்ஐசில போட்டா லாபமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்காக நான் எழுதியிருக்கேன் கம்பாரிசன் பேங்க், போஸ்ட் ஆபீஸ், எல்ஐசி. இன்றைக்குள்ள பேங்க், போஸ்ட் ஆபீஸ் கையில இருக்கு. 27/5/2020ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போட்ட அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கையில வச்சிருக்கேன். கேட்டா நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அதே போல போஸ்ட் ஆபீஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் வச்சிருக்கேன். அதுல என்ன போடுறாங்க, இப்ப நம்ம கட்டுற 1,49,385 ஒரு வருஷத்துக்கு பிரீமியமா கட்டுறோம். அத அவர்கிட்ட சொல்றேன், இந்த பணத்தை எல்ஐசில சேராமல் பேங்க்ல போட்டிருந்தால், பேங்க்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு 7,466 ரூபாய் தான் வரும் ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட். இப்ப எல்ஐசில கட்ட 1,49,000 வருஷம் கட்டுற இந்த 1,49,385 அவர் எல்ஐசில சேராமல் பேங்க்ல செலுத்தி இருந்தால், பேங்க்ல ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் 5% 7,466 ரூபாய் வரும் ஒரு வருஷத்துக்கு. போஸ்ட் ஆபீஸ்ல 5.5% 1 இருக்கு போட்டா 8,213 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வட்டி. ஆனா எல்ஐசில 1000க்கு 48 ரூபாய் போனஸ், 1 லட்சம் ரூபாய்க்கு 4,800 ரூபாய், 10 லட்சம் ரூபாய்க்கு 48,000 ரூபாய். அப்ப 25 லட்சம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் அவருக்கு ஒரு வருஷத்துக்கு போனஸ் சேரும். திருப்பி சொல்றேன், இந்த 1,49,385 பேங்க்ல போட்டா ஒரு வருஷத்துக்கு 7,466 ரூபாய்.
அதே பணத்தை போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா ஒரு வருஷத்துக்கு 8,213 ரூபாய். அதையே எல்ஐசில போட்டா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் போனஸ் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட், அவர் பணம் கட்டியிருக்கார். இப்ப அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பேங்கும் போஸ்ட் ஆபீஸ் அவர் கெட்ட பணம் 1,49,000 ரூபாய் பிளஸ் எத்தனை வருஷம் கட்டியிருக்காரு அத்தனை வருஷத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட். போஸ்ட் ஆபீஸ்லயும் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள இறந்துட்டாருன்னா 1,49,325 ரூபாய் பிளஸ் ஒரு வருஷம் வட்டி. ஆனா எல்ஐசில அவர் ஒரு தவணை செலுத்தி இருந்து ஜீவன் லட்சியாவில் அவர் இறந்துட்டாருன்னா எல்ஐசி அவர் கொடுக்கிற பணம் 1,47,41,000 ரூபாய். திருப்பி சொல்றேன், 1,49,385 செலுத்தி இருக்கார். வருஷத்திலேயே அவர் இறந்தாருன்னா பேங்க் கொடுக்கிறது 1,49,000 ரூபாய் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். போஸ்ட் ஆபீஸ் 1,49,000 ரூபாய் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். எல்ஐசி 1,47,41,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு இருக்கு. அதுவே டிசபிலிட்டி ஏற்பட்டால் ஒரு தவணை தான் செலுத்தி இருக்காரு. லட்சியா பாலிசில 25 லட்சம் சம்மஷூர். டிசபிலிட்டி ஏற்பட்டால் பேங்கும் போஸ்ட் ஆபீஸும் 1,49,325 பிளஸ் அது வரைக்கும் சேர்ந்த வட்டி. ஆனா எல்ஐசி 1,62,50,675 கொடுக்கும். அடுத்த பாயிண்ட், பேங்க் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டால் பேங்க்ல போட்டா டாக்ஸபிள், எல்ஐசில போட்டா சில ஸ்கீமுக்கு டாக்ஸபிள், சில ஸ்கீமுக்கு இன்ட்ரெஸ்ட் டாக்ஸபிள். ஆனா எல்ஐசில நீங்க செலுத்துற பிரீமியம் 1,50,000 வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 80C பிரகாரம் 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம கட்டுற பிரீமியத்துல வருமானத்துல எக்ஸம்ஷன் இருக்கு, கழிவு இருக்கு. அடுத்தது மெச்சூரிட்டி. ஆனா மெச்சூர் ஆகும் போது பேங்க் போஸ்ட் ஆபீஸ்ல டாக்ஸ் வருது. எல்ஐசில எத்தனை கோடி வந்தாலும் நான் டாக்ஸபிள். அதுக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 10 பிராக்கெட்ல 10 கேபிட்டல் டி அதன் பிரகாரம் எல்ஐசில இருந்து எத்தனை கோடி வந்தாலும் நோ டாக்ஸ். அடுத்தது இது முக்கியமான பாயிண்ட் எழுதியிருக்கேன் பாருங்க. பேங்க் போஸ்ட் ஆபீஸ் எல்ஐசில பணம் போட்டிருக்க. இப்ப மூணுமே திவால் ஆயிடுச்சு. கண்டிஷன் என்ன? பேங்க் போஸ்ட் ஆபீஸ்ல ஒருத்தர் 10 லட்சம் இல்ல 10 கோடி போட்டிருக்க. பேங்க் திவாலானால் ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் அவர் பேங்க் திவாலானால் அவர் 10 லட்சம் இல்ல 10 கோடி போட்டாலும் பேங்கோ போஸ்ட் ஆபீஸோ 1 லட்சம் தான் திருப்பி கொடுப்பாங்க. திருப்பி சொல்றேன், பேங்க் போஸ்ட் ஆபீஸ் எல்ஐசில பணம் போட்டிருக்காரு. இப்போ அவர் திவால் ஆயிட்டு, பேங்க் போஸ்ட் ஆபீஸ் திவால் ஆயிட்டு, பேங்க் போஸ்ட் ஆபீஸ் எல்ஐசி. கண்டிஷன் என்ன? பேங்க்ல 10 லட்சம் இல்ல 10 கோடி போட்டாலும் பேங்க் 1 லட்சம் தான் திருப்பி கொடுப்பாங்க அந்த இன்வெஸ்டர். அதே சமயத்துல போஸ்ட் ஆபீஸ்ல 10 லட்சம் இல்ல 10 கோடி போட்டிருக்காரு. போஸ்ட் ஆபீஸ் திவாலானா 1 லட்சம் தான் கொடுப்பாங்க. ஆனா எல்ஐசில நம்ம கிட்ட பணம் 1,49,000 தான் கட்டி இருக்கோம். எல்ஐசி திவாலானால் நமக்கு சம் அஷ்யூர்ட் 25 லட்சம் கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, எல்ஐசில எத்தனை பாலிசி எடுத்திருக்கோம்? 25 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம், எத்தனை பாலிசி சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்கோமோ அத்தனை பாலிசிக்குள்ள சம் அஷ்யூர்டையும் சேர்த்து நமக்கு தருவாங்க. இன்க்ளூடிங் அது வரைக்கும் சேர்ந்த போனஸ் தருவாங்க. எப்படி தருவாங்க? பை கேஷ். எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 37 நீங்க முடிந்தால் உங்களுடைய நெட்ல போய் பாருங்க, கூகுள்ல போய், அல்ல நீங்க செல் வச்சிருக்கீங்க அதுல கூகுள்ல போய் செக்ஷன் SEC 37 எல்ஐசி ஆக்ட் 1956 போட்டு கிளிக் பண்ணுங்க. நான் போற இடங்கள் எல்லாம் இதுவரைக்கும் சொல்லியிருப்பேன். நான் பாட்டில கேட்பேன், சார் இது வரைக்கும் சொன்ன நீங்க நம்புனீங்க, நான் சொன்னதுக்காக நம்புனீங்க, ஆனா உங்களுக்கு ரெக்கார்ட் தரப்போறேன். இப்போ என்ன? பேங்க் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா திவாலானா 1 லட்சம் தான் தருவாங்க. ஆனா எல்ஐசில போட்டா உங்களுக்கு சம் அஷ்யூர்ட், எத்தனை பாலிசி போட்டுக்கோ அத்தனை சம் அஷ்யூர்ட் பிளஸ் போனஸும் தருவாங்க பை கேஷ். நீங்க எடுங்க. நான் அன்றைக்கு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவரை நெட் அப்படி ஓபன் பண்ண சொன்னேன். ஓபன் பண்ணிட்டார். அதுல போட்டார் ஷார்ட்டா SEC 37 எல்ஐசி ஆக்ட் 1956 கிளிக் பண்ணார். வந்துச்சு. இதே மாதிரிதான் வந்துச்சு. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 37 இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆக்ட் 1956 அதுல என்ன போட்டிருக்கு? பாலிசிஸ் டு பி கேரண்டீட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்.
எது கேரண்டி? The sum assured by all policies issued by the corporation including any bonuses declared. அதுவரை சேர்ந்த போனஸை சேர்த்து தந்துருவாங்க. கீழே பாருங்க பாட்டத்துல இடையில என்ன எழுதி இருக்குன்னு கேட்டா 1956 வருஷத்துக்கு முன்னால உள்ளதுக்கு எலிஜிபிள் ஆகாதுன்னு காட்டியிருக்காங்க. இப்போ கீழே பாருங்க இது எப்படி தர போறாங்க? shall be guaranteed as to payment in cash by the central government. முதல்ல நீங்க பாலிசிட்ட போகும்போது சொல்லுங்க சார் பேங்க் உங்களுக்கு உத்தரவாதம் இல்லை, ஆனால் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல அவர் 10 லட்சம் 10 கோடி வச்சிருந்தாருன்னா 5 லட்சம் தான் கேரண்டின்னு சொல்லி 1/2/2020 பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நிதி அமைச்சர் 10 லட்சத்துல 10 கோடி போட்டாலும் 5 லட்சம் தான் கேரண்டி. அதுலயே அடிபட்டு போச்சு. சரி நீங்க போட்டுக்க 10 லட்சம் இல்ல 20 லட்சம் 50 லட்சம் வச்சிருக்கீங்க. இப்ப என்ன சொல்றாங்க நிதி அமைச்சரே? உங்க பணத்துக்கு 5 லட்சம் தான் கேரண்டி. உங்க பணம் எவ்வளவு இருக்கு? 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி இருக்கு. ஆனா உங்களுக்கு கேரண்டி எவ்வளவு? 5 லட்சம் சார். ஆனா எங்கிட்ட ஃபுல் கேரண்டி சார். எல்ஐசில அந்த முதல் பாயிண்ட நீங்க இன்சிஸ்ட் பண்ணணும். நீங்க பாலிசிட்ட சொல்லணும், ப்ராஸ்பெக்டர்ட்ட சொல்லணும். சார் எல்ஐசி நீங்க எடுக்கணும், உங்க பணத்துக்கு உத்தரவாதம் தனியார் கம்பெனில இல்ல, தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனில இல்ல. அது ஸ்டேட் பேங்கா இருக்கலாம், நேஷனலைஸ் பேங்க்கு உத்தரவாதம் இல்ல, போஸ்ட் ஆபீஸ்ல உத்தரவாதம் இல்ல, எல்ஐசில மட்டும் தான் உத்தரவாதம் இருக்குன்னு எடுத்து காட்டுங்க. உங்களுக்கு பணம் உத்தரவாதமா தர்றாருந்தா அது எல்ஐசி மட்டும் தான் சார். உங்க பணம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற ரூபாய வேஸ்ட் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி எல்ஐசிக்கு சேருங்க. இப்போ இதுல கேரண்டி இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல இந்த பணத்தை பேங்க் போஸ்ட் எல்ஐசில போட்டிருக்காரு. ஒருவேளை பாலிசிதாரர் திவால் ஆகிட்டார், கடனாளி ஆயிட்டார், அப்போ அவருக்கு அதாவது உமன்ஸ் ஆக்ட், மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரகாரம் அவருக்கு என்ன சொல்றாங்க? பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் எல்ஐசில பணம் இருக்கு. பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற பணத்தை கோர்ட் அதை சீஸ் பண்ணலாம். ஒருத்தருக்கு பேங்க்ல பணம் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் இருக்கு, எல்ஐசில பணம் இருக்கு. அவர் கடைக்காரங்க சார் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் இருக்கு பணத்தை வாங்கிட்டாங்கன்னா பேங்க் போஸ்ட் ஆஃபீஸை சீஸ் பண்ணி கடனாளிக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஆனா நாம் எம்டபிள்யூபி மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல நம்ம போட்டிருந்தால் எல்ஐசி பணத்தை யாரும் முடக்க முடியாது. என்ன? எனி அமௌண்ட் will not be affected by court. The court order section 60 1977. No creditor can proceed against the policyholder money either during the lifetime or after that. This product money for security arranged by the policyholder for the benefit of wife and children. அப்போ அந்த பணம் அந்த குடும்பத்துக்கு தான் கிடைக்கும். இவ்வளவும் கலந்ததுதான் சார் ஜீவன் லட்சியா பாலிசி. இப்ப பாலிசி ஃபுல்லா நான் சொல்லிட்டேன், நல்லா கேட்டுக்கிட்டீங்க சரியா? சார் யாராவது ஒரு ஆள் பேசுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், நான் லைவ்ல இருக்கேன். சொல்லுங்க சார் வைத்தியநாதன் சார், சொல்லுங்க சார். பேசுங்க சரியா? சார் சரவணன் சார் பேசுங்க. சொல்லுங்க சார். இந்த பாலிசியோட டீடைல் சொல்லியிருக்கேன், பாலிசியோட டீடைல் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் இந்த பாலிசி நல்லா விளங்குச்சுதான். எஸ் சார், ஆக்சுவலா எல்லாத்தையும் நீங்க டீடைலா தான் சொல்லியிருக்கீங்க சார். எனக்கு சார்ட்டும் வந்துட்டு இருக்கு, போனும் வந்துட்டு இருக்கு. சில பாயிண்ட் எல்லாம் பேசினாங்க, போன்ல இருந்தும் கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு சார். எல்லா பாயிண்ட்டும் நீங்க கேட்டா இந்த பாலிசி நான் சொன்னது எல்லாருக்கும் நல்லா விளங்கி இருக்கு அப்படின்னு சொன்னார், எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னார். நம்ம என்ன செய்யணும்? இத பாலிசியாருக்கு எடுத்து சொல்லணும். முதல்ல நம்ம நினைக்கணும், நம்மளுடைய வருமானத்துக்காக போற நினைக்க கூடாது சார். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தான் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை பாதுகாப்பார். அவருக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய உன்னதமான பொறுப்பை இறைவன் ஆயுள் காப்பீட்டு கழக முகவன்ட்ட கொடுத்திருக்காரு. இது இறை பணி, புனித பணி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால நீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தணும் நினைச்ச நம்ம போய் சொல்லணும். அப்படி சொல்லும் போது நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் எடுக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நிறைய பேரை பார்க்கணும். நம்ம கையில ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் குறையாம 100 பேர் 200 பேர் 300 பேர் இருக்கிறோம். அந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டு ஒரு நாளைக்கு நம்ம 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் உழைக்கிறா கூட ஒரு 5 மணி நேரம் புது பாலிசிக்காக நம்ம கேன்வாஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிறோம்.
அப்ப 5 மணி நேரம் புது பாலிசிக்காக எடுக்கிறோம். இந்த பாலிசி அப்படியே சொன்னால் ஒரு பாலிசியை சொல்றதுக்கு உதாரணத்துக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கிறோங்க. நம்ம போறது உட்கார்றது பாலிசியை கேன்வாஸ் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கிறோங்க. அப்ப 5 மணி நேரத்துல 5 பேரை பார்க்கலாம். அப்ப ஒரு நாளைக்கு 5 பேர்னா 30 நாளைக்கு 150 பேரை பார்க்கிறோம். இதே மாதிரி நான் 25 லட்சம் ரூபாய்க்கு கலர் பிரிண்டர் நான் எல்லாருக்கும் தரேன், சரவணன் சார் எல்லாருக்கும் கொடுங்க. இதே மாதிரி பாண்ட் பேப்பரை கையில வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரியே பேசினால் எப்படியும் பாலிசாருக்கு இது ரீச் ஆகுமா சரவணன் சார்? எஸ் சார். சார் இப்பவே நீங்க ஏஜென்ட் எல்லாருமே புரிஞ்சுட்டேன்னு சொல்லி எஸ்ன்னு சார்ட்ல கொடுத்துட்டு வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா பாக்கலாம் எல்லாருமே புரிஞ்சுட்டாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 5 பேர், ஒரு நாளைக்கு 5 பேர், மாசம் 150 பேர், 150 பேரை பார்த்திருக்கோம். நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, வேற சிந்தனை செயல் இருக்கக்கூடாது. ஒரு மாசத்துல MDRT பண்ணணும்னா வேற சிந்தனை செயல் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். தவளைகள்லாம் சேர்ந்து ஒரு போட்டி வச்சுதான், ஒரு பெரிய டவர் அந்த டிப்பை டச் பண்ணிட்டு வரணுங்கிறதுக்காக போட்டி வச்சுதான். கொஞ்சம் தவளைகள் மேல போய் நம்மள பாதி தூரம் தான் போக முடியும் கீழே விழுந்துட்டான். சில தவளைகள் 3/4 தூரம் போய் 3/4 தூரம் தான் போக முடியும் கீழே விழுந்துட்டான். ஆனால் ஒரே ஒரு தவளை மட்டும் அந்த டிப்பை டச் பண்ணிட்டு வந்துட்டான். அப்ப எல்லா தவளைகளும் போய் எங்களால போக முடியல, உன்னால எப்படி போக முடியும்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சான், நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுச்சான். அது செவுட்டு தவளை. அத போல ஒரு மாசத்துக்கு வீட்டுல உள்ள எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய மைண்ட்ல MDRT பண்ணணும்னு நினைத்தால் ஒரு நாளைக்கு 5 பேர், ஒரு மாசத்துக்கு 150 பேர். என்னுடைய கருத்து சார், வைத்தியநாதன் சார் கேக்குறேன். அதாவது லைன்ல இருக்கேன் சார், லைன்ல இருக்கேன், சொல்லுங்க சார். ஒரு நாளைக்கு 5 பேர், ஒரு மாசத்துக்கு 150 பேர், சரியா? 150 பேரை பார்க்கணும். 10 பேரை பார்த்தால் நான் இத மாதிரி பேசுற மாதிரி பேசி கலர் பிரிண்ட கொடுத்தா 10 பேரை பார்த்தா எத்தனை பேர் பாலிசி கிடைக்கும் சார்? உண்மையை சொல்லணும்னா மினிமம் 6ல இருந்து 7 பேர் கண்டிப்பா கிடைப்பாங்க சார். ஏன்னா நிறைய பேருக்கு நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் தெரியறது இல்ல மக்கள் கிட்ட. இந்த விஷயத்தை கரெக்டா சொன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் 5ல இருந்து 6 பேர் கண்டிப்பா பண்ணுவாங்க சார். இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, எனக்கு 3 பேர் 4 பேர்லாம் வேண்டாம், 150 பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், 10 பேர்ல ஒரு ஆள் கிடைப்பாங்களா சார்? தாராளமா சார். அதான் சார் சக்சஸ். 10 பேர்ல ஒரு ஆள்னா 150 பேர்ல எத்தனை பேர் சார்? 15 பேரா? 15 பேர் சார். 15 பேர்னா ஒரு ஆளுக்கு 1,50,000 ரூபாய். 15 பேருக்கு போட்டீங்கன்னா 22,50,000 ரூபாய் MDRT முடிஞ்சிடும். MDRT நமக்கு 21 லட்சம் தான் வேணும் MDRT பண்றதுக்கு. அப்போ 10 பேருக்கு ஒரு ஆள் போட்டா போதும். 10 பேருக்கு ஒரு ஆள்னா 150 பேருக்கு 15 பேரு ஒரே மாசத்துல MDRT. சரிதானா? இப்போ நீங்க 8:30 பாலிசியை முடிக்கணும்னு சொல்றீங்க, அந்த கிளாஸ் முடிக்கணும்னு சொல்றீங்க. இப்போ ஜீவனானது எடுக்க முடியாது, சரியா? ஜீவனானது எடுக்க முடியாது. நான் ஒரு மோட்டிவேஷனோட முடிக்கிறேன், சரியா? சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் MDRT பண்ணேன் 1992ல. அப்போ எவ்வளவு கமிஷன் வேணும்னா 2,47,000 ரூபாய் தான் கமிஷன் வேணும். 1992ல 2 லட்சம் ரூபாய் கமிஷன் வந்துட்டு 47,000 வரல. எப்போ? டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி எனக்கு வந்த கமிஷன். அப்போ போனஸ் சேர்க்க கூடாது, போனஸ் சேர்க்க கூடாது, ஒன்லி கமிஷன் தான், போனஸ் கிடையாது. 2 லட்சம் வாங்கிட்டேன். 47,000 வாங்கணும். 3 நாள் இருக்கு. காலையில மத்தியானம் சாயங்காலம் நைட்டு அலைஞ்சேன் சார். அலைஞ்சு ஒரு இடமா அலைஞ்சேன். ஒரு ஆளை பார்த்தேன், ஒரு மரக்கடைக்காரரை. காலையில சொல்லுவார், மத்தியானம் சாயங்காலம் நைட்டு. அவர் 2 லட்சம் ரூபாய் பிரீமியத்துக்கு ஓகே, நல்லா பேசியாச்சு, எல்லாம் கைது போட்டு தந்தாச்சு. பணம்லாம் கட்டிட்டேன். மெடிக்கல் தான் எடுக்கணும். பணம் தான் என்ன, ஃபுல் பணம் கட்டல, கொஞ்சம் பணம் கட்டியிருக்கு. அவர் காலையில வாங்க, மத்தியானம் வாங்க, சாயங்காலம் வாங்க, நைட்ல வாங்க. கடைசியில 30ஆம் தேதி நைட்டு நான் போறேன். 30ஆம் தேதி நைட்டு போறேன். அவர் சொல்றாரு, சகாயராஜ் நான் நாளைக்கு வெளியூர் போறேன், என்னால பணம் தர முடியாது, நீ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வா, பணம் தரேன். நான் உண்மையிலேயே சொன்னேன், சார் நான் MDRT பண்ணணும் சார். இந்த சைட்ல யாருமே சவுத்ல யாரும் MDRT பண்ணல, அதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். நீ எப்படியும் பணம் தந்தா நல்லா இருக்கும் சார். அவர்கிட்ட கேட்க, அவர் சொல்றாரு, எனக்கு டைம் ஆயிட்டப்பா. அவர் வீட்டுக்கு நான் போகும்போது ராத்திரி 11:30 மணி. அவர் சொல்றாரு, டைம் ஆயிட்ட, நான் எல்லா பணத்தையும் கணக்கெல்லாம் பார்க்கணும். விடிய காலம் 5 மணிக்கு நான் ஊருக்கு போறேன் சார். 5 மணிக்கு தானே சார் வரீங்க? நான் 4 மணிக்கு வந்துடுறேன் சார். 4 மணிக்கு வந்துருவியா பாட்ட? விடிய காலம் 4 மணிக்கு வர சொல்லியிருக்காரு. நான் அவரை மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நிறைய பேரை பார்த்துட்டு 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். என் மனைவி சொல்றேன், உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, பைத்தியமா பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன், சாதனையாளர் பூரா பைத்தியக்காரன் தான்.
நகை வளர்க்கான் கின்னஸ் புக்ஸ்ல வாரான், பின்னால நடக்கான் கின்னஸ் புக்ஸ்ல வாரான், தலையில முடி வளர்க்கான் கின்னஸ் புக்ஸ்ல வாரான். ஆனால் அதனால இந்த சமுதாயத்துக்கு என்ன பயன்? ஆனா ஆயுள் காப்பீட்டு கழக முகம் ஒரு எம்டிஆர்டி பண்ணாரா இந்திய நாடு வளருது சார், இந்திய நாட்டின் பொருளாதாரம் உயருது சார் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்ப நான் காலையில போறேன், 4 மணிக்கு வச்சிருக்காரு, வீட்டுல இருந்து 3:45 போயிட்டேன், 3:30 மணிக்கு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டேன். பக்கத்துல அது ஒரு சின்ன லேன், அதுக்குள்ள போயிட்டேன். எனக்கு தெரியாது அங்க நிறைய நாய்கள் இருக்கு, டாக் நிறைய நாய்கள் இருக்கு, எனக்கு தெரியாது. உள்ள போயிட்டேன், 2 வீலர்ல போயிட்டேன். அவர் வீட்டுக்கு எய்த்தால நிக்கிறேன், நாய்கள்லாம் என்ன குலைக்குது, ஜம்ப் பண்ணுது. நான் ஒரு பிரீஃப் கேஸ் வச்சிருக்கேன், பிரீஃப் கேஸ வச்சுக்கிட்டே இருக்கேன். ஜம்ப் பண்ணா நான் தப்பிக்கணுங்கிறக்கா வச்சுக்கிட்டு இருக்கேன். நாய் குலைக்கு. இந்த குலைக்கிற சத்தத்தை பார்த்துட்டு அந்த வீட்டு ஓனரு அவர் பையன்கிட்ட சொல்றாரு, நாயெல்லாம் குலைக்கி யாரோ வந்திருப்பா போல, லைட்ட போடுங்க. லைட்ட பையன் போட்டான். தம்பி நான் சகாராஜ் எல்ஐசி ஏஜென்ட் வந்திருக்கேன். உடனே எப்பா சகாராஜ் அங்கிள் வந்திருக்காரு எல்ஐசி. அவர் அப்பா சொன்ன வார்த்தை, சபத்து பய தூங்க மாட்டான் போல, எடுத்து கொடுத்து தொலைப்பா அப்படின்னு சொன்னாரு. அன்றைக்கு அவர் தந்தவனாலதான் சார் இன்றைக்கு நான் ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி 1992 பண்ணேன் சார். சாதனையாளர்கள்லாம் வேதனை பெற்றவங்க தான், அவங்க பின்னால ஒரு சரித்திரம் இருக்கு. எனக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, ஆலமரம் இருக்கு பாத்தீங்களா, ஆலமரம் 500 1000 பேருக்கு நிழல் கொடுக்கிற ஆலமரம் இருக்கு. அதனுடைய விதை எப்படி இருக்குன்னு கேட்டா, கடுகு இருக்குல்ல, வீட்டுல சமையல் பண்ற கடுகு இருக்குல்ல, அதை விட சிறுசு. இப்ப 1000 பேர் நிழல் கொடுக்கிற ஆலமரத்துல நீங்க எல்லாம் நிக்கீங்க, அங்க நான் வாரேன், வந்து சொல்றேன், இவ்வளவு 1000 பேருக்கு நிழல் கொடுக்கிற ஆலமரம் எதுல இருந்து வந்துச்சு தெரியுமா? இந்த கடுகுல தான் வந்துச்சு அப்படின்னு நான் காட்டுறேன். அப்போ என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, இந்த சின்ன கடுகுக்குள்ள 1000 பேருக்கு நிழல் கொடுக்கிற விழுதுலாம் பெருசா இருக்கு. அப்படிப்பட்ட ஆலமரம் ஒரு சின்ன கடுகுக்குள்ள இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதான் என்னுடைய செல்ஃப் மோட்டிவேஷன். நம்ம எல்லாம் கடவுள் பக்தி உள்ளவங்க, அதனால சொல்றேன், கடுகு போன்ற சிறிய விதைக்குள்ளேயே இறைவன் பெரியதொரு ஆலமரத்தை ஒழித்து வைப்பாரையானால், கடுகு போன்ற சிறிய விதைக்குள்ளேயே இறைவன் பெரியதொரு ஆலமரத்தை ஒழித்து வைப்பாரையானால், மனிதா நீ இறை சாயல், உனக்குள் ஒரு புதிய உலகையே உருவாக்கும் சக்தியை அல்லவா இறைவன் உன்னில் பொதிந்து வைத்திருப்பார். நம்மளும் கடுகு ஒன்னா சார், நம்மள வெயிட் வைப்போம் தராசுல, எத்தனை லட்சம் கடுகு இருக்கும். ஒரு கடுகு 1000 பேருக்கு நிழல் கொடுக்க முடியும் என்றால், அத்தனை லட்சம் பவர் கொண்ட நம்ம எத்தனை கோடான கோடி பேருக்கு பயன் கொடுக்கணும். அதனால ஆண்டவர் சொல்றார், நீ காற்றை விட, கடலை விட, சூரிய வெளிச்சத்தை விட, மழையை விட அதிகமா பயன் கொடுக்கணும் ஆண்டவர் சொல்றார். இப்போ இந்த உலகத்திலேயே ஆண்டவர் நமக்கு அதிகமான சக்தியை கொடுத்திருக்காருன்னு சொன்னேன். இந்த உலகம் தோன்ற நாள்ல முதல் இன்றைக்கு வரைக்கும் பெரிய சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்டா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மூளையை ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. அவருடைய மூளை 2% தான் வேலையே செஞ்சிருச்சான். 100% வேலை செய்திருந்தால் இந்த பூமியையே ஒரு தடவை பிழைக்க முடியும். அவ்வளவு சக்தியை இறைவன் கொடுத்திருக்காரு. நம்ம சாதனையாளன் தான், வெற்றியாளன் தான். கடைசியா ஒரு கதை. கடற்கரையில மீன்கள் கீழே தட்டுறாங்க. பறவை இன கூட்டங்கள் இந்த மீனை கொத்தி சாப்பிடுவதற்காக வருது. கடல்ல போற மீனவர்கள் வரும்போது வலையில அந்த மீனை எடுத்துருவாங்க, சின்ன சின்ன மீனை. ஆனா தலை வால் அதுல ஒட்டிக்கிறோம். தரையில தட்டுவாங்க. அதை கொத்தி சாப்பிடுவதற்காக பறவை இன கூட்டங்கள் எல்லாம் சண்டை போடுது. அதுல ஒரே ஒரு பறவை மட்டும் ஆகாயத்தை நோக்கி பார்த்து, அங்க ஒரு பறவை 5 லட்சம் அடிக்கு உயர பறக்கு. இந்த பறவை நினைக்கி நம்ம 3 லட்சம் அடி தானே பறப்போம், இந்த பறவை 5 லட்சம் பறக்குது அடி, நம்மளும் பறக்கணும் நினைச்சு இது பறந்து போகுது. 5 லட்சம் அடி போகும்போது மூச்சு திணறி பொத்துன்னு கடல்ல விழுது. அதுல பூரா பாறைகள் இருக்கு. பாறையில பட்டு அடிச்சு சிதறுது, ரெக்கைகள்லாம் சிதறுது, ரத்த நாளங்கள் துடிக்குது. மத்த பறவைகள் சொல்லுது, நீ இயற்கையோடு போராடாத, நாங்க எவ்வளவு அமைதியா அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி உட்கார வேண்டியதானே, நீ அங்க போராடுற அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் அந்த பறவைக்கு ரத்த நாளங்கள்ல ரத்தம் வருது. அந்த உப்பு தண்ணி, கடல் தண்ணி பட்டு பட்டு காந்துது. ஆனாலும் அது சுகமாயிடுச்சு. மீண்டும் பறக்குது. 10 லட்சம் அடி பறக்கு, மீண்டும் கீழே விழுது, அடிபடுது, ரெக்கைகள் சிதறுது, ரத்த நாளங்கள் துடிக்குது.
ஆனாலும் கடல் தண்ணி பட்டு சுகமாகிறது. அடிக்க அடிக்க பந்து எழும்புவதை போல அதன் உள்ளத்துல அடி விழ 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 எல்லாம் அப்படியே மேல மேல போய் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் வானகத்துல இருக்கான்னு சொன்னாங்களே, அங்கேயே போயிட்டான். இப்ப இறைவன் அந்த பறவையை ஆவிச்சது கட்டுறார், அணைக்கிறார். அந்த இறக்கைகள் ரத்தமா இருந்த இறக்கைகள் தங்கமா மாறிட்டான், அலகுகள் வைரமா மாறிட்டான், கொண்ட வைடூரியமா மாறிட்டான், தங்க நிற பறவையா காட்சி அளிச்சுதான். இப்போ ஆண்டவர் கேட்டாராம், இறைவன் உனக்கு என்னப்பா வேணும்? இவ்வளவு முயற்சி பண்ணி வந்திருக்க, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம், இதே உடையோட இதே அழகோட நான் பூமியில என்னுடைய நண்பர்களை சந்திக்கணும்னு சொல்றாங்க. சரி போ. இந்த பறவை அப்படியே பறந்து கடற்கரைக்கு வருது. பறவைகள்லாம் பார்த்து ஓடி ஓடி ஒழியுது மரத்துக்கு இடையில. இந்த தங்க நிற பறவை ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிட்டது, வா 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 தன்னுடைய நண்பனை. அதுக்கெல்லாம் பயப்படுது, ஏதோ வானத்துல இருந்து வானதூதர் வந்திருக்காங்க, நம்மளை பிடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கு. ஆனா பேர் சொன்ன உடனே ஒவ்வொரு பறவையா அதை தொட்டுட்டு தொட்டுட்டு ஓடுது. இப்படியே ஓடிட்டு இருக்கும்போது கன்ஃபார்ம் ஆயிட்டு தன்னுடைய நண்பன் தான். இப்ப என்ன சொல்லுது, நாங்க இத மாதிரி மாற முடியுமா? இத மாதிரி நாங்களும் மாற முடியுமா? மாற முடியும். அப்ப என்ன செய்ய? வா, உனக்கு நான் ட்ரைனிங் தரேன் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு போகுது. 5 லட்சம் அடி மூச்சு திணறி விழும்போது, 5 லட்சம் அடி பறக்கும் போது மூச்சு திணறி விழும்போது இந்த தங்க பறவை சொல்லுது, இதே மாதிரி நான் விழும்போது எனக்கு யாரும் சொல்லி தரல, அடிபட்டதை சொல்லி தரல, வேதனையை சொல்லி தரல. நீ ரெக்கையை எப்படி வச்சுட்டு நேரா கடலுக்குள்ள போ, அடி விழாது. அடி விழல. திருப்பி 10 லட்சம் அடியை தாண்டுது, திருப்பி மூச்சு திணறி விழுது. இப்படி ரெக்கையை வச்சுக்க, இங்க வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அடிபடாமலேயே இறைவன்கிட்ட கூட்டிட்டு போயிட்டான். இப்ப இறைவன் அதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் தங்க நிற பறவையை பார்த்து சொன்னாரா, நீ அன்றைக்கு வந்த தனியா வந்த உன்னுடைய முயற்சியை பாராட்டுறேன். ஆனா இன்றைக்கு உன்னுடைய சமுதாயத்தையே இணைச்சி நீ இங்க கூட்டு வந்திருக்கே, நீ தான் தங்க நிற பறவை, நீ தான் தங்க நிற பறவையினுடைய தலைவன் சொல்லிச்சான். அதை போலதான் இந்த சகாராஜ் அடிபட்டு மிதிபட்டு வந்திருக்கேன். நான் கடந்து வந்த பாதை கரடுமுரடான பாதை தான். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுத்தாடும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், ஆனால் தீயை பலமுறை தாண்டி இருக்கிறேன். நான் சென்ற பாதையில் யாரும் என்னை பன்னீர் தெளித்து வரவேற்றதில்லை. என் கண்ணீரை காணிக்கையாக்கி அந்த கரடுமுடான பாதையிலே ரத்தம் தோய்ந்த கால்களினால், ரத்தம் தோய்ந்த கைகளினால் இன்று வெற்றி கொடி நாட்டி பறக்க விட்டிருக்கேன். நான் கடந்து வந்த பாதையில பள்ள இருந்துச்சு, முள் இருந்துச்சு, கல் இருந்துச்சு. என் கால்கள் பட்டு பட்டு அது மிதிப்பட்டு சமமாயிற்று. நான் பட்ட பாதையில, நான் சென்ற பாதையில எனக்கு பின்னால என் மனைவியும் குழந்தைகளும் சந்தோஷமா ஓடி வருவாங்க. அவங்களுக்கு கல் இல்ல, முள் இல்ல, பள்ளம் இல்ல. ஏன்னா அதை என் கால்கள் பட்டு பட்டு சமப்படுத்திட்டு, நான் பட்ட கஷ்டம் என் மனைவியும் குழந்தைகள் படக்கூடாதுன்னு வெறி. அதுல கஷ்டப்பட்டு உழைச்சேன். உங்க முன்னால ஒரு சாதனையாளனா, பிளாட்டினம் பிகேட் மெம்பரா, நான் ஒரு கார்பரேட் மெம்பரா, கேலக்சி மெம்பரா நின்றுட்டு இருக்கேன்னா அதுதான் காரணம். ஒரு சிறிய விதைக்குள் தான் பெரியதொரு ஆலமரம் முடிந்திருக்கிறது. லாஸ்ட் கவிதை. ஒரு சிறிய விதைக்குள் தான் பெரியதொரு ஆலமரம் முடிந்திருக்கிறது. சுற்றுவதால் பூமி, சுடுவதால் நெருப்பு, போராடுவதால் மனிதன். போராடு, நீயும் மனிதன். இருக்கும் நாட்களை ரெட்டிப்பாக்கு. ஒரு நாள 2 நாளா மாத்த முடியுமா? முடியும் சார். இருக்கும் நாட்களை ரெட்டிப்பாக்கு. எப்படி? சூரியன் நிலவு இரண்டிலும் விழித்திரு. இரவு பகல் தூங்காம ஒர்க் பண்ணு. சூரியன் நிலவு இரண்டிலும் விழித்திரு. படுக்கை போட்டு துயில் கொள்ளாதே, துயில் வரும்போது படுக்கை போடு. படுக்கை போட்டு துயில் கொள்ளாதே, துயில் வரும்போது படுக்கை போடு. உண்பதும் உறங்குவதுமே வாழ்க்கை என்றால் அதை மண்ணும் செய்யும், மரமும் செய்யும். நாம் மனிதர்கள். மனிதனின் சாதனை ஓர் நொடியில் நிகழ்ந்ததல்ல. மனிதனின் சாதனை ஓர் நொடியில் நிகழ்ந்ததல்ல. பிறர் உறங்கும் போது அவன் முடித்திருந்ததால். எப்படி ஒர்க் பண்ணணும்? இதான் பூமி. காலையில் பூமியின் உட்துளையிட்டு, பூமிக்குள்ள நுழையணும். காலையில அவ்வளவு ஸ்பீடா இருக்கணும், பிரிஸ்கா இருக்கணும். காலையில் பூமியின் உட்துளையிட்டு, மாலையில் பூமியின் மறுபக்கம் வெளிப்படு. மனித உள்ளம் ஓர் காலி கிண்ணம், உன் லட்சியங்களை அதில் ஊற்றி நிரப்பு. மனித உள்ளம் ஓர் காலி கிண்ணம். எம்டிஆர்டியா, சிஓடியா, இஓடியா, கார்பன்பா. மனித உள்ளம் ஓர் காலி கிண்ணம்,
உன் லட்சியங்களை அதில் ஊற்றி நிரப்பு. சுவரில் அடித்த ஆணி கூட பிடுங்கியவுடன் தன்னடையாளம் காட்டி செல்கிறதே. இந்த உலகத்துல நான் இருந்தேன், இந்த சுவர்ல வாழ்ந்தேங்கிறதுக்கு தடயத்தை காட்டிட்டு போயிருக்கு. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த உலகில் எதனை நீ அடையாளமாக காட்டி செல்ல போகிறாய்? வெட்டி விட்டால் வாழை வளர்கிறதே, வெட்டி எரிந்த முருங்கை கூட துளிர்கிறதே. வாழைக்கும் முருங்கைக்கும் இருக்கும் நம்பிக்கை உனக்கில்லையா? வாழைக்கும் முருங்கைக்கும் இருக்கும் நம்பிக்கை உனக்கில்லையா? விண்ணும் மண்ணும் வெற்றியின் இலக்கு. நீ கடினமாய் உழைத்தால் செவ்வாய் கிரகம் சீக்கிரம் உனக்கு. இப்படை தோற்கில் இனி எப்படை வெல்லும்? இன்றைய வெற்றிதனை நாளைய சரித்திரமாகட்டும். வெற்றி என்ற சொல் நமக்காக பிறந்ததா, இல்லை வெற்றி என்ற சொல்லுக்காக நாம் பிறந்தோமா என்பதை எண்பிக்கும் காலம் வந்துவிட்டது. பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம், எட்டதிக்கும் முரசு கொட்டுவோம், வீர முழக்கமிடுவோம். சங்கே முழங்குகின்றே ஒவ்வொரு இந்தியன் காதுகளிலும் ஆயுள் காப்பீட்டு கழகம் என்ற வார்த்தையினை ஒலித்துக் கொண்டே இருப்போம். என்று இந்திய மக்கள் அனைவரும் ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் இணைகின்றார்களோ அன்றுதான் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுக்கும் எனக்கும் உறக்கம் என்று கூறி மீண்டும் உங்களை சாதனையாளர் பேரவையில் சரித்திர புருஷர்கள் அமர்ந்திருக்கும் அந்த MDRT பேரவையில் உங்களை சந்திக்க வருவேன் இந்த சகாயராஜ் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 சார். ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் சார். உண்மையிலேயே நாங்க இப்ப வந்து வைகோ, சீமான் தலைவர்களையே கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு நாடி நரம்பெல்லாம் ரத்த வெறி உண்டு பண்ண இந்த பாஷா இதுல சொல்லுவாங்களே ரஜினிகாந்த், அந்த மாதிரி ஒரு ஆளதான் இந்த மாதிரி ஒரு பேச்சு பேச முடியும் சார். LIC பிளானை பத்தி சொல்றேன். இதுல வந்து உங்களுடைய அந்த தீவிர அந்த பற்று LIC மேல அதுவும் தெரியுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சசிகுமார் டெவலப்மெண்ட் ஆபீசர் சொல்லியிருக்கிற சாம்பியன்னா யாருன்னா மைக் டைசன் வீடியோ போட்டு காமிச்சாரு. முதல் ரவுண்ட்லயே நாக் அவுட் பண்ணோம். ஸோ ஒரு கிளைண்ட ஒரே விசிட்ல உங்களால மட்டும்தான் அந்த கன்வெர்ட் பண்ணி பாலிசி வாங்க முடியுன்ற உங்க டேலண்ட் இங்க வந்து பார்க்க முடியுது சார். உண்மையே நாங்க வந்து உங்களுடைய இந்த பற்று LIC பற்றும் நீங்க பேசினாலுமே 1 hour 2 hour எவ்வளவு நேரம் வேணாலும் பிளானை பத்தி பேசுறதுக்கு அது உங்க தானாவே வருது சார். பேசுறப்போ ஒவ்வொரு தரையும் பாக்குறப்போ உங்க கூட 1 hour 1.5 hour பேசுற அளவுக்கு நீங்க அதை பேசிட்டே இருக்கிறீங்க. இந்த ஏஜ்லயும் நீங்க வந்து இவ்வளவு வைப்ரண்ட், இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்க. ரொம்ப லுகி சென்னை வந்து உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டு இருக்கு. இதனால வந்து ஆக்சுவலா புது ஏஜென்ட்டுக்காகவே தான் சார் நான் உங்களுக்கு 10 lakhs நியூ ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்திருப்போம் பிளான்ஸை கேட்கறதுக்காக. அவங்களுக்காக தான் மினிமம் வேல்யூல சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுடைய ரொம்ப உயிர் தோழன் நீங்க அன்பரசன் சொல்லியிருந்தீங்க, அவரு கூட வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அன்பரசன் நீங்க இருக்கிறாரு பேஜ் 15ல அந்த பேஜ்ல இருக்காரு. அன்மியூட் பண்ணிட்டேன். அன்பு லைன்ல வாங்க. அன்பு நீங்க பேசலாம். வந்துடா. வீடியோ ஆன் பண்ணுங்க. அன்பு சார் வீடியோ ஆன் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் அன்பு. அத நம்ம சரவணன் சொன்ன மாதிரி அந்த நாடி இதெல்லாம் சாதாரண அடிச்ச ஆள் கிடையாது. இந்த நாடி நரம்பு எல்லாம் சேர்ந்து அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த வீர உரையை கேட்கறதுக்காகவே வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணேன் சார். கிரேட் சார். அந்த ஆனந்த் எடுக்கலையேன்னு ஒரு கவலை, பட் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க அதை எடுப்பீங்க. ஏன்னா நீங்க டைம் கொடுத்தா நெக்ஸ்ட் வீக் கூட நான் வருவேன். ஆனந்த் லட்சுமி இருக்கு. நான் எப்பவும் வாட்ச் பண்றது அந்த நீங்க அந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற அந்த மோட்டிவேஷனா இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு கொஞ்ச நாளைக்கு தூங்கவே விடாது. அது ரொம்ப பெருசா இருக்கு சார். வந்த எல்லாருமே 100% MDRT-யா டெஃபினட்டா வருவாங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இன்னும் நிறைய தேவை சார் இந்த ஃபோரம்க்கு. ப்ளீஸ் தேங்க் யூ சார். வைத்தி நீ பேசி. ஓகே, வெங்கட்ராமன் சார் பேசணும். சகாயராஜ் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஞாபகம் இருக்கா? வெங்கட்ரமணன் வைஸ் பிரசிடென்ட் சார், முன்னாள் வைஸ் பிரசிடென்ட். எங்க சார் அவருக்கு ஏதோ தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பழகி இருக்காரு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். தனிப்பட்ட முறையில சார் நம்ம MDRT நிறைய வாட்டி போயிருக்கோம். அப்படியா? ஆமா, நிறைய வாட்டி மீட் பண்ணிருக்கேன். ரொம்ப அதாவது ஒரு புலி உரிமைனா மாதிரி சத்தம், சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி ஒரு ஓசை, அன்பிலீவபிள். அதாவது நான் கூட நைட் தூங்க மாட்டேன். இன்னைக்கு நான் தூங்க மாட்டேன்.
just a kind of a good motivation. வீர முழக்கம், அதாவது ஒரு தமிழனுக்கே உரியான ஒரு கர்ஜனை. தேங்க்யூ சார். வித் மோர் நாலேஜ், அதாவது சும்மா நீ கத்தல, அதாவது வித் நாலேஜோட நீங்க பேசுனீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. நிறைவுபடுத்த பாருங்க, உங்க பழைய நண்பர் நானு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் எல்லாரும் அவங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. சகாய் சார், என்னுடைய கமெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சகாய் சார், என்னுடைய செல் நம்பர் சார், நான் என் செல் நம்பர் அதுல போட்டிருக்கேன். செல் நம்பர் கொடுத்திருக்கேன். கமெண்ட் ஏதாவது கொடுக்கறதா கொடுக்க சொல்லுங்க. அதுதான் நான் என்ன பண்றேன், உங்களோட செல் நம்பர் நீங்க சொல்லுங்க. நான் இப்போ கையோட சாட்ல போட்டுறேன் சார். ஒரே நிமிஷம், நான் உங்க செல் நம்பர் ஒரே நிமிஷம் சார், நான் சாட்ல கொடுத்துறேன். உங்க செல் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க. ஒரே நிமிஷம் வைத்தி சார், நான் சாட் போடுறேன். நீங்க சாட் போடுங்க. அப்ப நீங்க போடுங்க, நான் அந்த மத்த வேலையை பாக்குறேன் நான். நோ ப்ராப்ளம். சரிங்க, ஓகே. சகாய் சார், இப்போ if you don't know, ஒரு 10-15 minutes question and answer session போலாமா சார்? 81 ஏதோ கேக்குறாங்க. என்ன சார்? அதாவது ஒரு 10-15 minutes question and answer session போலாமா? போலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கமெண்ட் சார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நீங்க பேசின பேச்ச கேட்டுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா மிஸ்டர் சகாயராஜ் பெர்னாண்டோவா பிறக்கணும், ஆக்சுவலா அதே மாதிரி எல்ஐசில ஒரு ஏஜென்டா முகவரா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட் ஃபியூச்சர் கொடுக்கணும் நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருப்பாங்கிறது. சார் ஒரு நிமிஷம், அதாவது சாலமன் பாப்பையா சார் இருக்கார்ல? ஆமா தெரியும் சார். அவர் திருநெல்வேலிக்கு வந்து ஒரு தடவை கிளாஸ் எடுத்தார், ஒரு ட்ரைனிங் வந்திருந்தார். வெரி குட். சீஃப் கெஸ்டா வந்திருந்தார். ஓகே. அதுக்கு முன்னால நான் பேசுறேன். நான் பேசின மத்த ஏஜென்ட் பேசும்போது எல்லாரும் என்ன பத்தியே பேசினாலும் அவர் சொன்னாரு, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் சகாராஜ பிறப்பையா அல்லது சகாராஜுக்கு போட்டியா நான் பிறப்பையான்னாரு சாலமன் பாப்பையா. அப்ப நான் சொன்னது உண்மையாயிடுச்சு கிட்டத்தட்ட. ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. எனிவே, கமிங் பேக் டு த சப்ஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்களுக்கு சாருடைய இந்த பிரசன்டேஷன் வேணும்னா நிறைய பேர் சாட் பாக்ஸ்ல போடுறீங்க. கண்டிப்பா சாட் பாக்ஸ்லயோ வாட்ஸ்அப்லயோ அனுப்ப முடியாது. மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா lugichennai@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு போடுங்க. உங்களுக்கு ரிக்வெஸ்ட் மெயில போடுங்க, எங்க சைட்ல இருந்து நாங்க அனுப்பி வைக்கிறோம். ஸோ நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சாட்ல போட்டீங்கன்னா அனுப்ப முடியாது, தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தா lugichennai@gmail.com மெயில் போடுங்க. ஐ திங்க் we are moving on to the Q&A session. அடுத்த ஒரு 10-15 நிமிஷம் தான். ஏன்னா பிகாஸ் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு நாங்க பிளான் பண்ணது சாருடைய லக்ஷயா அண்ட் ஆனந்த் அப்படிங்கிறதுக்காக தான். நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு சஸ்பென்ஸ் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது சிங்கம் 1 சிங்கம் 2 அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி உண்மையிலேயே இன்னைக்கு சிங்கம் 1 பாத்துட்டீங்க. கண்டிப்பா அடுத்த வாரமும் சிங்கம் 2ன்னு சொல்லக்கூடிய சகாயராஜ் சாருடைய அடுத்த வெர்ஷன் நீங்க பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது. ஏன்னா ப்ராபபிளி அடுத்த பிளானை பத்தி எடுக்கிறதுக்கு அவரை நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. ரிக்வெஸ்ட் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அதாவது லக்ஷயால ரெடியூஸ்டு சம்மர்ஷூட் இருக்கு அப்படி எல்லாருக்கும் தெரியுமா? இதான் சர்க்குலர். இதான் சர்க்குலர். அதுல ரெடியூஸ்டு சம்மர்ஷூட், அதாவது அவர் 20 வருஷத்துக்கு போல 10 வருஷம் கட்டி இருந்தால் அந்த ரெடியூஸ்டு சம்மர்ஷூட்டுக்கு தக்கன அவர் இறந்தா 10% வருஷம் கொடுப்பாங்க பாலிசி முடிகிற வரைக்கும். மெச்சூரிட்டிலையும் அந்த சம்மர்ஷூட்டுக்கு ஏற்ப, ரெடியூஸ் சம்மர்ஷூட்டுக்கு ஏற்ப போனஸ், ஃபைனல் அடிஷனல் போனஸ் கிடைக்கும். அது தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இந்த சர்க்குலர் அனுப்புறேன். ரெடியூஸ்டு சம்மர்ஷூட் சார், நீங்க எதுவா இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். நான் சரவணன் சாரையோ இல்லாட்டா நம்ம விஜயலட்சுமி மேடம் உங்க கூட கம்யூனிகேட் பண்ண சொல்றேன். நீங்க வாட்ஸ்அப்ல அவங்க நாங்க இமெயில் வழியா அவங்க மத்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிடுறோம் சார். ஏன்னா அது மிஸ் ஆகாது யாருக்குமே. ஸோ அதுதான் விஷயம். ஸோ இப்போ கமிங் பேக் டு தட், நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, இப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷன் போலான்னு பிளான் பண்றோம். ஒரு 10-15 மினிட்ஸ் தான் கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ். நான் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க இதை மட்டும் ரைஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஹேண்ட்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. எல்லாம் ரெடியா இருக்காங்க. மிஸ்டர் முரளி உங்களை நான் அன்மியூட் பண்றேன். விஜயலட்சுமி மேடம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணீங்க. நீங்களும் சார் நமக்கு அன்மியூட் பண்ண முடியல, வைத்தி சார் தான் பண்ணுவார். ஏன் மேடம்? இல்லையே, ஒரு நிமிஷம் கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். சரி ஓகே, ஒரே நிமிஷம் மேடம், நான் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் முரளி சார் நீங்க இருக்கீங்களா? மிஸ்டர் முரளி சார் நீங்க இல்ல. ஓகே, ஐ திங்க் ஐ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் பர்சன். மிஸ்டர் மதன், மிஸ்டர் மதன் உங்களை அன்மியூட் பண்றேன். மிஸ்டர் மதன், மிஸ்டர் மதன், ஆர் யூ தேர்? HFL மதன். மிஸ்டர் மதன், ஆர் யூ தேர்? குட் ஈவினிங் மதன், உங்களுடைய வாய்ஸ் கேட்கல மிஸ்டர் மதன். எஸ் வைதி, குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்க. குட் ஈவினிங். வெரி குட். கேக்குதா? இப்ப கேக்குது. சொல்லுங்க மதன் ப்ளீஸ். இப்ப கேக்குதா? குட் ஈவினிங் சார். சகாராஜ் சார், உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது சார். பயங்கர வைப்ரண்ட், சான்ஸே இல்ல. அதாவது யங் அண்ட் எனர்ஜெட்டிக், ஒரு 30 வயசு 25 வயசுல உள்ளவங்க பேசுற மாதிரி பேசுனீங்க.
உண்மையிலே நியூ ஏஜென்ட்ஸ்க்கு எங்களை மாதிரி நாளா இப்போ 1 இயர் தான் எல்ஐசி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். அதே மாதிரி என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, லுகி சென்னைக்கு சாரை வந்து கொஞ்சம் அடிக்கடி நீங்க கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பயங்கர மோட்டிவேஷனா பேசுறாரு. அடிக்கடி கொஞ்சம் என்ன சொல்றது, மாசத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா இவர மாதிரி ஒருத்தவங்களை கண்டிப்பா நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்னோட ரெக்வஸ்ட் அதுதான் லுகி சென்னைக்கு. தேங்க்யூ சோ மச் சார். சூப்பர் ஸ்பீச். நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் மணிவேல். நான் உங்களை நீங்க ஆல்ரெடி அன்மியூட் இதுல மியூட் தான் சார். மிஸ்டர் மணிவேல் சடையாண்டி சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். எஸ் சார் பேசலாம் சார். அந்த சார் சயாரா சார், இந்த டோட்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட் சொன்னீங்க. அந்த பீரியட்ல வந்து அந்த கஸ்டமர் இறந்தா ஏதாவது கிடைக்குமா இல்ல மெச்சூரிட்டி கிடைக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் டீடைலா சொன்னா நல்லா இருக்கும் சார். அதாவது டோட்டல் டிசபிலிட்டினா நம்ம 1000க்கு 1 ரூபாய் ஆக்சிடென்ட் கவர் கட்டறோம்ல, அதுதான். அதுல அவருக்கு வந்து பிரீமியம் செலுத்த வேண்டாம். பாலிசி பாண்ட்ல இருக்கு. டிசபிலிட்டி பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கும்போது அவர் இறந்தால் 10 இயர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துறாங்க. இறந்தால் நான் என்ன கிடைக்கும்? 62,50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு போட்டுருக்கேன். ஓகே. வாங்கிட்டு இருக்கும்போது இறந்தால் அவருக்கு 62,50,000 ரூபாய். ஏன்னா அந்த 10% வரும்ல. ஆமா. அந்த 5 வருஷத்துல இருந்து 17 வருஷத்துக்கு 10% வரும். அதெல்லாம் கூட்டி பார்த்தா உங்களுக்கு 62,50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். நீங்க என்கிட்ட தனியா கேளுங்க, நான் விளக்கமா சொல்றேன். ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட், நான் சொல்றேன். இடையில இறந்தால் கட்டாயம் கிடைக்கும். சப்போஸ் அந்த 10 இயர்ஸ் டிசபிலிட்டி முடிஞ்சிருச்சு, ஆஃப்டர் தட் மெச்சூரிட்டி கிடைக்குமா? மெச்சூரிட்டியா கட்டாயம் உண்டு சார். சார் இத பாருங்க, இப்ப ஜீவன் ஆனந்த் வச்சுக்கிறீங்க. ஜீவன் ஆனந்த்ல அவருக்கு வந்து டிசபிலிட்டி ஏற்பட்டால் உரிமையை கட்ட வேண்டாம். இதே மாதிரி 18, 19, 20, 22ல பணம் வந்துருது, எல்லாம் வாங்கிட்டார். வாங்கினதுக்கு அப்புறம் ஃப்ரீ இன்சூரன்ஸ் உண்டு ஜீவன் ஆனந்த்ல. டிசபிலிட்டி ஏற்பட்டால் ஜீவன் ஆனந்த்ல அவர் பிரீமியம் கட்ட வேண்டாம். அது பிறகு மாசம் 20,833 ரூபாய் சர்வைவல் பெனிஃபிட் வரும். 10 வருஷத்துக்கு 25 லட்சம் பிளஸ் மெச்சூரிட்டி வரும். ஜீவன் ஆனந்த்ல மெச்சூரிட்டி கட்டாயம் உண்டு. மெச்சூரிட்டி வரும் பிளஸ் ஃப்ரீ இன்சூரன்ஸும் உண்டு ஜீவன் ஆனந்த்ல. ஓகே சார். ஒரு செல் நம்பர் ப்ளீஸ் சார். சார் நாங்க போடுறோம் சார். சாட்ல போட்டுருக்கோம் சார். ப்ளீஸ். தேங்க்யூ. இதே மாதிரி எனக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு சார். என் பாட்டி ஒருத்தர் இறந்திருக்காரு. அவர் எடுத்தது சம்மஷூர்டு 50,000 ரூபாய். அவரு 3 வருஷம் கட்டி இருந்தார். 6 குவார்டர்லி பிரீமியம். அடிபட்டு வேலை செய்ய முடியல. அப்புறம் அவருக்கு மாசம் 417 ரூபாய். மாசம் 417 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. மூணாவது அவர் 21 வருஷம் பாலிசி. அவர் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 18 வருஷம் வரைக்கும் வாங்கினார். அப்புறம் இறந்துட்டார். இப்ப என்ன கொடுப்பாங்க? ஃபுல் சம் அஷ்யூர்ட் பிளஸ் போனஸ் பிளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் இருந்தா அதையும் சேர்த்து கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி கட்டாயம் உண்டு. அதனாலதான் சொல்றேன், நாட் நெசசரி டு பே பிரீமியம். அதுல போட்டிருக்கு பிரீமியம் வேவ்டு, பணம் கட்ட வேண்டாம். ஆனா அந்த சலுகை உண்டு, மெச்சூரிட்டி உண்டு. அதுவும் அவர் அடிபட்டு 180 நாளைக்குள்ள 6 மாசத்துக்குள்ள எப்பனாலும் அவர் பண்ணலாம். அடிபட்டு இருக்காரு, அவர் படைச்சிருவாரு நினைக்கும். அவர் டிசபிலிட்டி ஏற்பட்டால் 180 நாள் வரைக்கும் டைம் இருக்கு டிசபிலிட்டி கிளைம் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ரமேஷ் சார், உங்களை நீங்க கேட்கலாம் கேள்வி. எஸ் மேடம். தேங்க்யூ சகயன் சார். தேங்க்யூ வைத்தி சார். சார் ரொம்ப அருமையான பேச்சு. எல்லாருமே பாராட்டிட்டாங்க. நான் சாரை பாராட்டுறதுக்கு எனக்கு இது இல்லை. இருந்தாலும் சார், நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது நீங்க சொல்ற பேச்சு எல்லாமே ஒரு கிளப் ஏஜென்ட்டுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது வந்து நீங்க சொல்ற அந்த அமௌண்ட் எல்லாமே கொஞ்சம் சூட் ஆகுற மாதிரி இருக்கு. எங்களை மாதிரி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் கிளப்புக்கு நாங்க நெருங்குறோம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டைம்ல எங்களால அந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணி பாலிசி எடுக்க முடியுமா? ஒரு க்ரோஸ் கணக்குல இதையும் சொல்லணும். இந்த கோவிட்ல எங்களால எப்படி எல்லாம் சர்வை பண்ண முடியும் இந்த மாதிரி நியூ ஏஜென்ட்ஸ் பண்றது நீங்க கொஞ்சம் சொல்லணும் சார் உங்களோட இதுல. தேங்க்யூ சார். அதாவது ஃபர்ஸ்ட்ல நீங்க யாரை பார்க்கணும்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் போகணும். நான் கிளியரா சொல்றேன். நிறைய பேர் கேட்பாங்க, நான் யாரை பார்க்க ஆள் தெரியலையே நினைப்பாங்க. சிம்பிளா சொல்றேன், பிரதர் நான் உங்க வீட்டுக்கு வரேன், வந்து உங்ககிட்ட பாலிசியை பற்றி பேசுவேன். நீங்க இருப்பீங்க, மனைவி இருப்பாங்க, பேசுவேன். பேசி எனக்கு பாலிசி கிடைக்கலன்னு அதை பற்றி கவலையே கிடையாது. உங்கள்கிட்ட பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். இப்ப என்ன சொல்லுவேன், நீங்க காஃபி எல்லாம் தருவீங்க, குடிப்பேன். குடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவேன், பிரதர்
நீங்க எனக்கு பாலிசி எடுக்க வேண்டாம், உங்களுக்கு எப்ப பணம் வருதோ அப்ப எடுங்க. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்பேன். நீங்க சொல்லுவீங்க எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா. ஓகே, உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க சகாயராஜ் சார் வருவார், ஆனா அவர் பாலிசி கேட்க மாட்டார். பாலிசி கேட்க மாட்டார். நான் யார்கிட்ட போனாலும் சொல்ற வார்த்தை பாலிசி போடாதீங்க சார், நான் பேசுறத கேளுங்க சார். எனக்கு தெரியும் பேசினா கன்வின்ஸ் பண்ணிடுவேன் 100க்கு 100, அது எனக்கு நல்லா தெரியும். நேரா அவர்கிட்ட போவேன், அவர் அண்ணன் கிட்ட போறேன். அண்ணன் என்ன சொல்லுவாரு, தம்பி சொன்னதுக்காக என்னைய உட்கார வைப்பார். தம்பி சொன்னதுக்காக எனக்கு சீட்டு கிடைக்கும், உட்கார்ந்துட்டேன். இப்ப அவர்கிட்ட பாலிசியை கேன்வாஸ் பண்ணும்போது அவங்க ஒய்ஃப் வச்சுதான் கேன்வாஸ் பண்ணுவேன். இப்போ கணவன் மனைவிட்ட பேசுறேன், அவங்க பாலிசி போடலன்னா பரவாயில்ல, மனைவிட்ட கேட்பேன் உங்க கூட பிறந்தவது யாரு, 2 தம்பி, உங்க தம்பிட்ட சொல்லுங்க நான் அங்க போறேன், தம்பிட்ட உட்காருவேன், தம்பியோட ஒய்ஃப் வேற ஆளு, அங்க போவேன். அப்படியே ஒரு செயின் போயிருவோம் சார். இத குடும்பமா போனாதான் வீட்டுக்குள்ள போக முடியும் சார். நீங்க தேர்ட் பார்ட்டியா நினைக்க கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரையும் நல்லா பழகி குடும்பமா, உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன் சார், உதாரணம் கொண்டு சொல்றேன். நான் வந்து கார்பரேட் கிளப் மெம்பர் ஆயிருக்கேன். சவுத் ஜோன்ல நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கார்பரேட் கிளப் மெம்பர் நான் தான் சார் சவுத் ஜோன்ல. சரி, நான் கார்பரேட் மெம்பர் ஆயிட்டேன். ஒரு பார்ட்டிட்ட பாலிசி கேட்க போயிருக்கேன். அவங்க சொல்றாங்க, அவனை கேட்கும் என்கிட்ட பாலிசி இருக்கு போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்ன உங்க கணவர் எப்பமா இருப்பாரு அப்படின்னு கேட்டேன். பிறகு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கதவை தூக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கதவை அடைச்சிட்டாங்க. திருப்பி போறேன், கதவை தட்டினேன். கதவை தட்டினோடனே ஒரு கண் தெரிகிற மாதிரி அந்த கதவை திறந்தாங்க. ஏமா உங்க ஹஸ்பண்ட் இருக்காரா, அவர் இல்ல, பிறகு வந்து பாருங்க, டக்குன்னு கதவை அடிச்சிட்டாங்க. நான் கார்பரேட் கிளப் மெம்பர், கேட்டுக்கிறேங்க. 3வது தடவை போனேன், கதவை தட்டினேன், அந்த அம்மா தான் திறந்துச்சு. நான் சொன்னேன் உங்க கணவர் இருக்கிறார் போல, அவருடைய செருப்பு கீழே இருக்கு, அவர் ஸ்லிப்பர் கிடக்கு, உங்க கணவர் இருக்கிறார் போலன்னு சொன்னேன். இந்தா பாருங்க, இந்த மனுஷன் சொன்னா போகவே மாட்டிக்காரு, போயாம வந்து கேட்டுக்கிட்டு என்னன்னு கேளுங்க. அவர் சேவ் பண்ணிட்டு வந்தார். சார் என்ன சார் கேட்டார், எல்ஐசி நான் ஜீவனானந்து 3 லட்சம் வச்சிருக்கேன் சார். பரவாயில்ல சார், பாலிசியை கேளுங்க சார். அவருக்கு அப்பதான் பேபி பிறந்திருக்கு. அவரை உட்கார வச்சேன். உட்கார வச்சுட்டு ஜீவன் சாயா பாலிசியை பேசினேன். 76,000 ரூபாய் புரிவியத்தோட வந்துட்டேன். அது பெருசு கிடையாது சார், அது பெருசு கிடையாது. தூத்துக்குடியில திருச்செந்தூர் போற பாதையில, ஆத்தூர் ஒன்று இருக்கு, திருச்செந்தூர் போற பாதையில, அதுக்குள்ள போனா புன்னக்காய். அந்த புன்னக்காயில 2006ல பிரிமியம் பிப்ரவரி மாசம் 2006ல 30 லட்சம் கன்வென்ஷன் பிரிமியம் வாங்கிட்டு வந்தோம் சார். ஏன்னா அந்த அம்மா என்கிட்ட பழகிட்டாங்க, அந்த அம்மா என்கிட்ட பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கூட பிறந்த அண்ணனா நினைச்சாங்க, என் மனைவி அண்ணி நினைச்சாங்க. அவர் மச்சனை ஹஸ்பண்ட் என்ன மச்சான்னு சொன்னா, நேரா அந்த ஊருக்கு கூட்டு போனான். ஊர்ல ஒரு ஆலோசனை காமிச்சான், அப்படியே செய். இப்ப நேற்று கூட போய் 5 லட்சம் பிரிமியம் வாங்கிட்டு வந்திருக்கு சார். நேற்று கூட அது தங்க சுரங்கம். அங்க எப்படின்னு கேட்டா சொல்றேன், அங்க 5 லட்சம் 10 லட்சம் வருமானம் வர்றவங்க 5000 பேர் இருக்காங்க சார். நான் இன்னும் அந்த அவங்க போய் முடிக்கல. 5 லட்சம் 10 லட்சம் மாசம் வருமானம் வர்ற ஷிப்ல உள்ள கேப்டன் இருக்காங்க, 5000 பேர் இருக்காங்க. எனக்கு நேரம் இல்ல பாலிசி வாங்குறதுக்கு, விளங்கிட்டா? அத மாதிரி நம்ம சைனா போகணும் சார். அந்த பிரதர் என்கிட்ட பேசுங்க, எனக்கு ஆசை பெரிய ஆள பாக்குறது இல்ல. நல்லா கேளுங்க, நான் ஒரு சரவண்ட பேசும்போதே சொன்னேன், நான் லுகி குரூப்லாம் பெரிய குரூப், ஆனா நான் யாரும் 12 கேஸ் கொடுக்க முடியல, யாரு 6 கேஸ் கொடுக்க முடியும். அவங்கள செலக்ட் பண்ணி தான் சார் நான் போறேன், அடித்தளத்துல ஒன்றுதான் போறேன். ஆனா அவனுக்கும் சொல்றேன், ஆதார் ஸ்டம்ப் ஆதார் ஷீடாவை வச்சு எம்டிஆர்டி பண்ண முடியும் சார். வாங்க என்கிட்ட, நான் உங்களை ஒரு தலைவனா உருவாக்கி காட்டுறேன். எம்டிஆர்டி. நன்றி சார், நன்றி சார், நன்றி. Beautiful Ramesh sir, thank you so much. Thank you Vaidhi sir. Thank you. Next I think Satyamurthy, you have been unmuted sir, please. சார் வணக்கம் சார், சத்யான்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து பேசுறேங்க சார். சார் உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப வலிமையானதாக இருந்தது, ரொம்ப எளிமையானதாக இருந்தது. நிச்சயமா வந்து நாங்களாம் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த 6 பாலிசி 12 பாலிசி கூட பிடிக்க முடியாம அதுல கவனம் செலுத்தாம ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஏஜென்சி லேப்ஸ் ஆகி இப்ப லாஸ்ட் ஒரு 3 மாசமா வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு டீம் ஆஃப் பீப்புள்ல நானும் ஒருத்தன் அப்படின்றத வந்து
பெருமையா சொல்றனோ இல்லையோ, பட் உங்ககிட்ட வந்து அதை பதிவு விடுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க வளர்ந்து வந்த பாதையை வந்து நீங்க சொல்லும் பொழுது எனக்கு அந்த புத்தகம் தான் ஞாபகம், அந்த புத்தகத்தை தான், அந்த கதையை தான் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது ரிச்சர்ட் பேட்சோட ஜொனாத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படின்ற ஒரு புத்தகத்துல படிச்ச அந்த சீகளுடைய கதையை வந்து உள்வாங்கி நீங்க பேசினதா நான் நினைக்கிறேன். நான் அந்த ஒரு உயிர்ப்பு மனதுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களை மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து எங்களை மாதிரி வழி தடம் வந்து தவறி போனவங்களை வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வழி நடத்துறது வந்து ரொம்ப சந்தோஷம் மிக்கதா இருக்குது. நான் நிச்சயமா சொல்லிக்கிறேன். மோர் தேன் த ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் வந்து நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராடக்டை தெரிஞ்சுக்கணும், அந்த நெளிவு சுழிவுகள் வந்து எப்படி நம்ம வந்து நம்முடைய வழியை வந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சத்யா சார் சாரி, உங்க கேள்வி ஏதாவது இருக்கா சத்யா சார்? ப்ளீஸ் சோ தட் we can go. ஏனா இன்னொரு சார் கிட்ட வந்து லக்ஷ்யா மாதிரி வேற ப்ராடக்ட்ஸ் பத்தியும் பேசினா நல்லா இருக்கும். பண்ணுவோம் பட் இது கண்டிப்பா we will arrange சத்யா சார், definitely we will arrange. ஏனா because we have got more number of participants hands raise பண்ணிருக்காங்க. ஏனா எங்களுக்கு இன்னொரு கரெக்ட்டா 5 to 7 minutes தான் டைம் இருக்கு. சோ நாங்க எப்படினாலும் சார் ரெகுலரா கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். கண்டிப்பா you will be benefit சத்யா சார். Thank you so much. We are madam move on to the next participant madam please. Mr. Anandan பாலசுந்தரம். பாலசுந்தரமா இருக்கா? பண்ணிட்டீங்களா அவரை? பாலசுந்தரம் பாலசுந்தரம் சார் நீங்க ஹலோ பாலசுந்தரம் சார் ப்ளீஸ். பாலசுந்தரம் நித்யானந்தம் ஹியர். ஹலோ யா ப்ளீஸ் கோ அஹெட். கேக்குதுங்களா? பேசலாம் சார். வணக்கம் சார் சகாயர் சார். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான பேச்சு. என்னுடைய நண்பர் பழைய ஒரு வலம்புரிஜான பழைய வயசுல பார்த்த மாதிரி தெரியுது உங்களை பார்த்தா. இன்னொரு நண்பரும் அங்க திரேஸ்புரத்துல தான் இருக்கார், பாலிசோல்ற. அப்படியா? ஆமா ஆமா, ஜோசப் ஆண்டோ எக்ஸ் பெர்னாண்டோன்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன கேள்விதான் சார், ஒரு சின்ன கேள்வி. நீங்க நம்ம 37 ஆக்ட் பத்தி, எல்ஐசி பத்தி, சவரன் கேரண்டி பத்தி ஒரு ஸ்லைடு போட்டீங்க. அது மாதிரி வந்து போஸ்ட் ஆபீஸ்லயும் பேங்க்லயும் வந்துட்டு 1 lakh மேல கொடுக்க மாட்டோம், 1 lakh தான் மேக்சிமம் கொடுக்க முடியும், எத்தனை கோடி போட்டிருந்தாலும் அப்படின்ற விஷயத்துக்காக வந்து ஏதாவது இருக்குங்களா? இருக்கு சார். சரி சார். சார் என்கிட்ட இருக்கு, பேப்பர் இருக்கு. சரி சார், நீங்க வந்து லோகிக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க சார். ஓகே. 24/12 மேல 24/12/2017 ஞாயிற்றுக்கிழமையில உள்ள தி இந்து பேப்பர் 12வது பக்கம் நெட்ல இருக்கு. நீங்க சொன்னா அத நான் ஸ்கேன் பண்ணி அனுப்புறேன். 24/12/2017 சண்டே 12வது பக்கம். அதுல ஃபுல் பேஜ்ல தாமஸ் பிராங்கோ பேசியிருக்காரு. அது மட்டுமல்ல, அந்த விவரம் ஃபுல்லா அதுல இருக்கு. அடுத்தது சார், ஜூனியர் விகடன் குறிச்சுக்கிறங்க. 13/12 இது அப்படி அது எப்படி 13/12/2017 ஜூனியர் விகடன் 13/12/2017 சென்ட்ரல் பேஜ்ல போட்டிருப்பாங்க. உங்கள் பணம் உங்களுடையது அல்ல அப்படின்னு போட்டு அதுல போட்டிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள பணம் முடக்கப்படும். அது பாலிசார் இது பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் நான் கையில வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன். சரியா? ஒண்ணும் இல்ல சார், நீங்க வந்து அங்க லுகில கொடுத்துருங்க, அவங்க மெயில் பண்ண சொல்றாங்க. இது நேரம் ஷார்ட்னு சொல்லிருக்காங்க. இந்த ரைஸ் நீங்க இதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி லுகி சார். கையில வச்சிருக்கேன் சார். ப்ளீஸ் சார் கையில வச்சிருக்கேன். இந்த இருக்கு. சரி சார். அதாவது இந்த இருக்கு ஜூனியர் விகடன் 13/12 ஜூனியர் விகடன். அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், அதாவது வங்கி தீர்மானம் பினான்சியல் ரெசல்யூஷன் டெபாசிட் இன்சூரன்ஸ் பில் 2017 இருக்கு. ஜூனியர் விகடன். சரியா? அதுல என்ன போட்டிருக்குன்னு கேட்டா, ஒரு சட்டம் அது வந்து மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தது. இந்த மசோதாவின் படி திவாலாகும் நிலையில் உள்ள வங்கிகளின் பாதுகாப்புக்காக அதன் வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ள டெபாசிட் பணம் முடக்கப்படும். அது வங்கியை மீறச் செய்யும் மூலதனமாக மாற்றப்படும். அதற்கு ஈடாக வங்கியின் பங்குகளோ கடன் பத்திரங்களோ வழங்கப்படும். அடுத்த பேஜ்ல என்ன போட்டிருப்பார், அடுத்த பக்கத்துல என்ன போட்டிருக்காருன்னு கேட்டா, தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து உருவாக்குற அந்த பணத்தை
சேமிக்கும் பணத்தை தனக்கு தேவையான போது எடுக்க முடியாத நிலையை மக்களுக்கு ஏற்படுத்த போகிறது. பணத்திற்கு பதிலாக பங்குகளும் பத்திரங்களும் கொடுக்கப்படும் என்று சட்டம் சொல்கிறது. அதை வைத்துக் கொண்டு அரிசி பருப்பு வாங்க முடியுமா அல்லது திருமணம் தான் செய்ய முடியுமா? இது போக தி இந்து பேப்பர் வச்சிருக்கேன். அந்த தி இந்து பேப்பர் அதுல இது 24/12 இந்த இருக்கு, நான் கையில வச்சிருக்கேன். இந்த இருக்கு தி இந்து பேப்பர் சார். அதுல கிளீனா போட்டிருக்காங்க. சரியா? அதுல இதே மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள பணம் முடக்கப்படும். இந்த இருக்கு 24/12. அதே மாதிரி நாணய விகடன், அதுல நாணய விகடன் பத்திரிகையில இதே மாதிரி போட்டிருக்காங்க. சரியா? இனி பேங்க்ல பணம் வைத்திருந்தால் பேங்க் உங்களுக்கு பணம் வட்டி தருவதற்கு பதிலாக பேங்குக்கு வட்டி தர வேண்டியது இருக்கும் இருக்கு. அது மட்டுமல்ல 29ஆம் தேதி ப. சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டுக்கு 9%, 7, 4% வட்டி கொடுத்தாங்க. அந்த பாண்டையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை நான் அனுப்புறேன். எல்லா மெசேஜ் என்கிட்ட கையில இருக்கு. இதுதான் எனக்கு பிங்கர் டிப்ஸ் வச்சிருக்கேன். இது அவ்வளோத்தையும் ஒரிஜினலா காட்டுறேன், நெட்ல போய் காட்டுறேன். அப்படியே எல்லாரும் என்கிட்ட பாலிசி போடுவாங்க. அவ்வளவுக்கு நான் பேப்பர் வச்சிருக்கேன், ஒரிஜினல் வச்சிருக்கேன் கையில. அதை வச்சு நான் பாலிசி வாங்குறேன். தேங்க் யூ சகாயராஜ் சார். மிஸ்டர் ஆனந்தன் நீங்க சார். எஸ் மேடம். ஓகே ஓகே. சீக்கிரமா கேளுங்க சார். வணக்கம் சார். நான் என்ன ஆனந்தன், திருவண்ணாமலை பிரான்ச் லியாபியோட வைஸ் பிரசிடென்டா இருக்கேன் சார். சார் உங்களோட ஸ்பீச் உண்மையிலேயே சூப்பருங்க சார். சார் இதுல ஒரு கொஸ்டின் சார். இந்த கொரோனா பீரியட்ல ஏதாவது பிசினஸ், பிக் பிசினஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஜீவன் லட்சியா இல்ல எந்த மெத்தட்ல கொடுத்துருக்கீங்க? கொரோனா பீரியட்ல தான் எம்டிஆர்டி பண்ணிருக்கேன். சரியா? அடுத்தது என் மிஸ்ஸஸ் எம்டிஆர்டி பண்ண போறேன். இவ்வளவுக்கு காரணம் சொல்றேன். என் பையன் டாக்டர் எம்எம்சில ஒர்க் பண்றான். சென்னையில எம்எம்சில இருக்கான் என் பையன். ஆனா அவன் அங்க இருந்து எப்பா போகாதீங்கன்னு சொல்றான். என் மிஸ்ஸஸ் போகாதீங்க. இன்னொரு பையன் கூட பக்கத்துல இப்ப இருக்கான், அவன் ஒரு டாக்டர். எனக்கு 2 பையன் டாக்டர், மருமக டாக்டர். சரியா? அவங்க எல்லாம் இங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு பையன் ஹைகோர்ட் லாயர். சரியா? போகாதீங்கன்னு சொல்றான். நான் சொன்னேன், என் உயிர் கொரோனாலதான் போகணும்னு இறைவன் எழுதி வைத்திருந்தால் யாராலையும் தடுக்க முடியாது. என்னுடைய எண்ணம் என்னன்னு கேட்டா, நான் பாலிசிதார்கிட்ட பேசணும், அதோட என் உயிர் போகணும். சிவாஜி கணேசன் சொல்லுவாராம், நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உயிர் போகணும். அத மாதிரி இந்த சகாயராஜிக்கு மூச்சிலும் பேச்சிலும் ரத்தத்திலும் கலங்கிட்டு சார். எல்ஐசி சரியா? என் மூச்சிலும் பேச்சிலும் ரத்தத்துல கலங்கிட்டு. ஏன்னா அதனால நான் இறக்கிறதா இருந்தால் எல்ஐசி பாலிசி கேன்வாஸ் பண்ணி இருந்தா நான் சந்தோஷமா விடைபெற்று போவேன். சரித்திரத்துல இடம் வரணும், டிக்ஷனரியில வைக்கணும். சகாயராஜ் கடைசி வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருக்கும்போது இறந்தான். இவன் தான் எல்ஐசில உண்மையான ஏஜென்ட் சொல்லி சரித்திர இடம் வரணும். அதனால கவர் பண்ணல. இவ்வளவு வேகமா போகும்போது இறைவன் மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு அனுப்புறதுனால நம்மளுக்கு கொரோனா விட மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் 100 வயசு வரைக்கும் இருப்பீங்க சார். 100 வயசு வரைக்கும் இருப்பீங்க. ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. சூப்பர் சார். சார் உண்மையிலேயே வந்து அப்படியே வைப்ரண்ட், ரத்த நாதம் ஏறுது. உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய பேச்செல்லாம் கேட்கும்போது அன்பா பேசுறாரு. நான் வைத்தியநாதன் செக்ரட்டரி. உண்மையிலே ரொம்ப இதுவா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷம். சவுத்ல வந்து சகாயராஜ் சார் எல்ஐசி தீவிரவாதி அப்படிலாம் சொல்லுவாங்க சார். பட்டப்பெயர் கரெக்ட்டா பாருங்க. என்னைய எல்ஐசி தீவிரவாதி நான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்னைய வந்து இது வந்து சகாயராஜ் வந்து எல்ஐசி சைக்கோன்னு வச்சிருக்காங்க சார். நான் அடுத்த மீட்டிங்ல நான் எல்ஐசியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். எல்ஐசி என் காதலி அப்படின்னு எழுதியிருக்கேன். சரியா? அந்த கவிதை கேளுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்ஐசி என் காதலின்னு சொல்லி காதலிக்கு ஒரு மடல் எழுதியிருக்கேன். சார் ஆனந்த் கிளாஸ் எடுக்கும்போது அப்ப ஃபர்ஸ்ட்ல இந்த கவிதை சொல்லிடுங்க சார். அத சொல்லிடுறேன். சொல்லுவேன் சார். நான் எல்ஐசி வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. நான் சொல்லுவேன், என் இளமையின் கனவுகளை திருடியவளே, என் இதய வீணையை வருடியவளே, தேயாத நிலவாய் என் வானில் என்றும் நிலைத்தவளே, தேயாத நிலவாய் என் வானில் என்றும் நிலைத்து நிற்பவளே. சார் டைம் ஆயிட்டு, அடுத்த மேட்டிங்ல பேசுறேன். சரிங்க சார். Thank you so much சகாய சார். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம்.
நண்பர்களே எக்ஸ்ட்ரீம்லி ஏதாவது இந்த வாட்டி கை தூக்கின அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு அலோவ் பண்ணோம். பட் டைமோட அருமை கருதி we have been supposed to close the end of the session பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இதுல ஒரே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா செல் நம்பர் எல்லாருக்கும் அனுப்பிட்டீங்களா? செல் நம்பர் அனுப்பிச்சிடுறேன் சார் அனுப்பிட்டோம் சார். chat boxல போட்டோம் சார். ஐ திங்க் ஏதாவது டவுட் இருந்தா கேட்க சொல்லுங்க. இப்ப நிறைய பேர் டிசபிலிட்டி பத்தி கேட்டாங்கல்ல. கண்டிப்பா சார் உங்களுடைய அடுத்த வாரம் செஷன் இருக்குல்ல, அதுலயும் ப்ரௌச்சர் போடுறப்போ உங்க மொபைல் நம்பர் போட்டு தான் அனுப்புறோம். என்ன இனிமேல் எல்லாரும் கேட்பாங்க. அடுத்த வாரம் உமங்கும் ஆனந்தும் வேற ஏதாவது லாபம் நாளைக்கு வந்து சார் அடுத்த வாரம் வந்து ஆனந்தும் லாபம். ஓகே ஓகே ரொம்ப நேரம் உமங்க நிறைய நேரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது நண்பர்களே உங்களுக்கு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் சஸ்பென்ஸ் உடைச்சிட்டாங்க. என்னோட பிரசிடென்ட்டும் ஸ்பீக்கருமே இந்த சஸ்பென்ஸை உடைச்சிட்டாங்க அந்த பாயிண்ட்ல. பட் பரவாயில்ல. சோ அதான் சொன்னோம்ல லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி சிங்கம் 1 சிங்கம் 2 சிங்கம் 3ங்கிற மாதிரி சகாய சாரை வச்சு சகாய சார் பார்ட் நம்பர் 1 பார்ட் நம்பர் 2 பார்ட் நம்பர் 3 அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக மீன் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டோம். ஐ திங்க் தெய்வாதீனமா இந்த வாரம் வந்து எக்ஸ்ட்ராடினரி செஷன் ஃப்ரம் அவர் சார் கிட்ட. அந்த ஹானஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு எந்த அளவுக்கு அந்த ஈடுபாடு இருந்தா இந்த அளவுக்கு பேச்சு இருக்கும் இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். இந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலே நம்மளோட வெற்றி ஆல்மோஸ்ட் வந்துருங்கிற நம்பிக்கை இருக்கு. எனிவே தேங்க்யூ சோ மச் ஒன் அண்ட் ஆல். பிஃபோர் மூவிங் அஃபிஷியலிட்டி வோட் ஆஃப் தேங்க்ஸ் நான் திரும்ப ரிக்வெஸ்ட் பண்றேன். உங்களுக்கு சாரோடைய இந்த ப்ரௌசரோ பிபிடியோ ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க lugichennai@gmail.com தயவு செய்து மெயில் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சாட் பாக்ஸ்லயோ வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா கண்டிப்பா எங்களால கொடுக்கறது கஷ்டம். ஸோ கைண்ட்லி எக்ஸ்கியூஸ். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ரெண்டாவது செஷனுக்கான moving on to official vote of thanks by our treasurer Mr. A. Vadivelu. Over to you, Mr. Vadivelu, please. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த லுகி சென்னை சாப்டருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்லாமல் இன்று நமது சிறப்பு விருந்தினர் இப்போது இந்தியாவின் முத்துக்குளிக்கல் என்றால் அது தூத்துக்குடி என்று பெயர். இந்த முகவர்களின் முத்துக்குளிக்கல் என்றால் அது நம்ம சகாயராஜ் பெர்னாண்டஸ் அவர்களே சாரும். இப்படிப்பட்ட வைப்ரண்டான ஸ்பீச் இது வரைக்கும் யாருமே கொடுத்ததில்லை சார். இவ்வொரு வைப்ரண்ட் ஸ்பீச், எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச் சார். அது மட்டும் இல்லாம ஒரு குடும்ப தலைவர் ஒரு ஜீவன் லட்சிய பாலிசி எடுத்திருந்தால் எவ்வாறு ஒரு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எப்படி கொடுக்கணும், டிசபிலிட்டி பெனிஃபிட் எப்படி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் 1 lakh 5 lakhs இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி 1 lakh இருந்தது. அதே மாதிரி பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணா அதிகபட்சமான உத்தரவாதம் அமௌண்ட் எப்படி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல எல்ஐசில அனைத்து நீங்கள் எந்த சம்மர்ஷிப் எடுத்திருக்கீங்களோ அதே சம்மர்ஷிப் பிளஸ் போனஸ் பிளஸ் அடிஷனல் போனஸ் எல்லா பணமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். செக்ஷன் 37/1956 ஆக்ட் பிரகாரம் உங்களுக்கு கிடைக்கின்றது. இந்தியில வந்து எல்லா மனிதர்களுக்கும் எல்லா முகவர் நண்பர்களுக்கும் மிகவும் சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாம டிஜிட்டலான முறையில் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் பாலிசி சம்பந்தமான கொடுத்தீங்க. அது இல்லாம ஒரு முதலாளி ஒரு எம்டபிள்யூ ஆக்ட்ல எப்படி ஒரு பாலிசி எடுத்திருந்தாருன்னா இன்கேஸ் ஆஃப் இன்சால்வென்சி ஆனாலும் அதுல வந்து எந்த விதமான சுப்ரீம் கோர்ட் கூட டச் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பணத்தை அந்த குடும்பத்துக்கு சர்வைவல் பெனிஃபிட்டாக தான் போய் சேரும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாத ஒரு கடுகை விட சிறிய விதைதான் ஒரு பெரிய ஆலமரத்தை தருகிறது. அந்த ஆலமரம் 1000 பேருக்கு விதை 1000 பேருக்கு நிழல் தருகிறது. அது போல நம்ம எப்படி சிறப்பாக இருக்கணும் என்றதை பற்றி ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அது மட்டும் இல்லாமல் சுற்றும் வரை உலகம் சுடும் வரைதான் நெருப்பு போராடுவதால் மனிதன் அப்படிப்பட்ட ஒரு வைப்ரண்டான ஸ்பீச்சை கொடுத்து எங்க எல்லாம் பெரிய வணிகம் பண்றதுக்கு உண்டான அனைத்து வியாபார உத்திகளை கொடுத்த சகாயராஜ் பெர்னாண்டஸ் அவர்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றி. நம்ம லுகி சென்னை சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவித்து நன்றி முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வடிவேலு. அழகா சார் சொன்ன ஒரு பாயிண்ட் எல்லாம் ஒரு கோர்வையா கோத்து மாலை மாதிரி கொடுத்ததுக்கு உங்களுக்கு எங்க லூகி சென்னை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வித் திஸ் ஐ திங்க் உண்மையிலேயே அடுத்த வாரம் எப்போ வரும் அப்படின்னு நாங்க எல்லாமே ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுக்கு. ஸோ உங்கள் அனைவருக்கும் எங்கள் லூகி சென்னையின் சாப்டரின் சார்பாக உங்கள் கலந்து கொண்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மறுவாரம் அடுத்த வாரம் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ் நான் மீட்டிங்கை எண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டு ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சகாயராஜ் சார்.